भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं மிக்கவிரநிலையும் மெய்யாமுயிர்நிலையும் தக்கநெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். திவ்ய பிரபந்த தாரையிலே திருவாய்மொழி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 7ஆம் பத்தினுடைய 5ஆம் திருவாய்மொழியை இன்று நாம் அனுபவிக்க கூடியிருக்கிறோம். கற்பாரி ராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ என்ற ஆழ்வாருடைய ஆச்சரியமான ஸ்ரீசூக்தி. அதோடு தொடங்கி பல ஆச்சரியமான பாசுரங்களை அருளி செய்கிறார் நம்மாழ்வார். இவ்விதமாக அருளி செய்வதற்கு காரணம் என்ன, இதற்கு முன் திருவாய்மொழியிலே என்ன நடந்தது என்பதனை நாம் அனுபவிக்க வேண்டும். இதற்கு முன் திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய விஜயங்களை எல்லாம் அனுபவித்தார். ஆழிவண்ணன் தன் விஷயமானவை முத்தும் காட்டி என்று தன்னுடைய விஜயங்களை எல்லாம் பகவான் காட்டி கொடுக்க அனுபவித்தார் என்பதனை நீங்கள் முன்னமே அனுபவித்திருப்பீர்கள். அந்த விஜயங்களை எல்லாம் அனுபவித்த ஆழ்வார் யோசித்து பார்க்கிறார். இவ்வளோ அவதாரங்கள் எடுக்கிறான் பகவான், இவ்வளோ காரியங்களை பண்ணுகிறான், இவ்வளோ குணங்களை வெளியிடுகிறான். இது எல்லாம் இருக்கச் செய்தேயும் சம்சாரிகள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இன்னுமே மற்ற விஷயங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்களே என்று ஆச்சரியப்படுகிறார் இந்த திருவாய்மொழியிலே. அதாவது சாந்தோக்கிய உபனிஷத்திலே ஒரு வாக்கியம் வருகிறது. அபவரகே ஹிரண்ய நிதிம் நிதாய உபரி சஞ்சரந்தா யதான திரக்ஷந்தி என்பது போல ஒரு வாக்கியம். ஒரு இல்லத்திலே ஒரு அறை இருக்கிறது. அந்த அறையிலே
ஒரு புதையல் இருக்கிறதாம். அது தரைக்குள்ளே இருக்கிறது. அது இருக்கு என்பதனை அறியாமல் அந்த இல்லத்தைச் சேர்ந்தவர்கள் அதன் மேலே தினப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது பாட்டு கீழே இருக்குன்னு இவாளுக்கு தெரியாமல் இவர்கள் இருக்கிறார்கள். அதே போலத்தான் பகவான் இருக்கிறான். இவ்வளவு குணங்கள் கொண்டவனாக இருக்கிறான். அவனை அறிந்தால், அவனை பற்றினால் நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும் என்பதனை அறியாமல் அவனோடு கூடவே நாம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறோம். உள்ளதான இருக்கிறான். உறக்கத்தில் அவனை போய் நாம் அப்பப்போ தொட்டு தொட்டு வருகிறோம். அப்படி இருந்தாலும் அவனுடைய தன்மையை நாம் அறியாமலே இருக்கிறோம் என்று உபனிஷத் கூறுகிறது. அதே போலத்தான் ஆழ்வாரும் யோசிக்கிறார். இவ்வளவு குணங்கள் கொண்டவனாக ஒருத்தன் இருக்கச் செய்தே அவனை அறியாமல் மற்ற விஷயங்களிலே இவர்கள் ஈடுபடுகிறார்களே என்று ஆச்சரியப்படுகிறார் ஆழ்வார். ஆக இந்த திருவாய்மொழியில முக்கியமா ஆழ்வார் என்ன பண்ணுகிறார் என்றால், பல அவதாரங்களை பற்றி பேசுகிறார். ராமாவதாரம் தொடங்கி பல அவதாரங்கள். அந்த அவதாரங்களை பற்றி பேசிக்கொண்டே இந்த பகவானை தவிர மற்றொருவரை கற்க முடியுமா, அறிய முடியுமா, பத்த முடியுமா என்பது போல கேட்கிறார். ஆக மொத்தத்தில் அந்த பகவானைத்தான் கற்க வேண்டும், அவனைத்தான் அறிய வேண்டும், அவனைத்தான் பற்ற வேண்டும் என்பது ஆழ்வாருடைய திருவுள்ளம். இவன் இருக்கச் செய்தே மற்ற விஷயங்களை கற்கலாமோ, அறியலாமோ, பற்றலாமோ என்பது அவருடைய கருத்து. அது என்னன்றதை நாம் விரிவாக இனிமேல் பார்க்கலாம். குரத்தாழ்வான் ஒரு முறை இந்த திருவாய்மொழியை முழுக்க ராமாவதார விஷயமாகவே ஆக்கி நிர்வகித்தாராம். இந்த திருவாய்மொழியை நாமே அனுபவிக்கப் போகிறோம். முதல் 2 பாசுரங்களிலே ராமாவதாரத்தை பற்றின பிரஸ்தாபம் ஏற்படும். அதுக்கு பிறகு பல அவதாரங்களை பற்றின பேச்சு வரும். அப்படி இருக்கும் பொழுது ராமாவதாரம் தான் முழுக்க இங்க சொல்லப்படுகிறது என்று எவ்விதமாக கொள்ள முடியும் என்றால், அந்த ராமாவதாரத்தில் இல்லாத குணம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய சில குணங்கள் மற்ற அவதாரங்களிலும் வெளிப்படுகின்றன என்பது போல நிர்வகித்து கொள்ள வேண்டியது என்று தெரிவிக்கிறார் நம்பிள்ளை தம்முடைய பிரவேசத்திலே. இதற்கு முன்பும் பேரையில் சூழ் கடல் தென்னிலங்க செத்தவிரான் மாறுநிலை திரைக்கும் சரங்கள் என்பது போல ராமவிருத்தாந்தம் பிரஸ்துதமாக இருக்கிறது. ஏற்கனவே அதை பற்றின பேச்சு ஏற்பட்டு இருக்கிறது. ஆகையால் அந்த ராமவிருத்தாந்தத்தோடு தொடங்கி அதை கொண்டு அதன் மூலமாக மற்ற அவதாரங்களிலே நுழைந்து அங்க இருக்கக்கூடிய குணங்களையும் பேசுகிறார் ஆழ்வார் என்று இவ்விதமாக கொள்ள வேண்டியது. அப்ப இந்த ராமாவதாரத்தை தான் முக்கியமாக பாவிக்கிறார் என்று இங்கே கொள்ளலாம். குரத்தாழ்வார் இவ்விதமாக நிர்வகித்தார் என்று பார்த்தோம். அவருடைய திருக்குமாரர் பராசர பட்டர் ராமாவதாரத்திலே மிகுந்த பக்ஷபாதம் கொண்டவராக இருப்பாராம். அவருக்கு பாரபட்சம் யாரிடத்துல என்ன, பெருமாளிடத்துல, சக்கரவர்த்தி திருமகனார் இடத்துல. ஒரு முறை சிறியாத்தான் என்கிற சுவாமி பட்டரிடத்துல ஒரு கேள்வி கேட்போம். அப்படி கேட்டா அவர் ராமபிரானை பத்தி நிறைய ஆச்சரியமான விஷயங்களை சொல்லுவர் என்று பார்த்து அவர் தெரிவித்தாராம். சிறியாத்தான் என்பவர், பெருமாளுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகிலும் கழுத்திலே ஓலை கட்டி துருபோ என்ன போன கிருஷ்ணன் நீரோ இல்லையே என்ன. அவர் சொல்றார் பட்டரிடத்துல, பெருமாளுக்கு எல்லா நன்மைகளும் இருக்கு, ஆமாம், குணங்கள்ல நிறைய இருக்கு. ஆனால் யாரோ ஒருத்தர் கழுத்துல ஓலை கட்டி தூது போ அப்படின்னு, நீ தூது போக வேண்டியதுன்னு சொல்ல, அப்படி போனான் என்கிற அந்த நீர்மை சௌலபியம் என்கிற பெருமை இல்லையே அப்படின்னு சொன்னார். எவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் தூது போன ஏற்றம் சௌலபியம் இல்லையே என்று சொல்ல, அப்போ பட்டர் தெரிவித்தாராம், அது அங்க நலகான் கழுத்திலே ஓலை கட்டி தூதுபோ என்பார் இல்லாமை தவிர்ந்தார் அத்தனைகான் என்று அருளி செய்தார். பட்டர் அருளி செய்தாராம், அதெல்லாம் இல்லை, அவருக்கும் அந்த நீர்மை உண்டு, அந்த ஸ்வபாவம் அவருக்கு இல்லாம இல்லை, நன்னா உண்டு. ஆனாலும் யாராவது ஒருத்தர் இவரை கூட்டு நீர் தூது போக வேண்டியதுன்னு சொன்னால் தானே போக முடியும். குணம் இருக்கு, அந்த குணத்தினால ஏற்படக்கூடிய காரியம் ஏற்படணும்னா யாரோ தூண்டக்கூடியவர்கள் வேணும் இல்லையா? தூதுக்கு அனுப்ப வேண்டியவர்கள் யாரேனும் இருந்தால் இவர் போயிருப்பார். ஆனாலும் இவருடைய கழுத்திலே ஓலை கட்டி துருபோ என்பார் இல்லை. ஏன் இல்லைனா, இவர் இக்ஷ்வாக்கு குலத்திலே பிறந்தவர். இவரை போய் தூதுபோன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஆகையாலே அவரை யாரும் அனுப்பவில்லை. போன்னு சொல்லியிருந்த உடனே அவரும் போயிருப்பார். அந்த தன்மை அவருக்கும் உண்டு. அதிலேயே கழுத்திலே ஓலை கட்டின்னு சொல்லி வார்த்தைகள் மறுபடியும் வருகிறது ஒன்று. அந்த காலத்துல ஒரு நாய் முதலான பிராணிகள், முக்கியமா நாயைத்தான் சொல்லுவார்கள்,
ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்துக்கு ஒரு தூது அனுப்ப வேண்டும் என்றால் அந்த நாயினுடைய கழுத்திலே ஒரு ஓலையை கட்டி விடுவார்களாம். அதுக்கு தெரியும் இந்த கிராமத்தை அனுப்பினா இப்படி அந்த கிராமத்துக்கு போய் இவரிடத்துல காட்ட வேண்டியதுன்னு சொல்லி அது கொஞ்சம் வேகமாக போய் காட்டு அவர்கள் அந்த ஓலையை எடுத்து பார்த்து ஓஹோ இதுதான் செய்தி என்று அறிவார்களாம். அந்த மாதிரி தாழ்ந்த பிராணிகள் பண்ணக்கூடிய செயல் அது அந்த காலத்துல தூது செல்வது என்பது அதை எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்துல பண்ணினான் என்பது கண்ணனுக்கு ஏற்றமாக சொல்லப்படுகிறது. அந்த ஏற்றம் பெருமாளுக்கும் உண்டு, அந்த சுபாவம் அவருக்கும் உண்டு. நான் அனுப்பல யாருமே என் இவ்விதமாக தெரிவிப்பறாம். ஆக பட்டர் முதலான ஆச்சாரியர்கள் ராமாவதாரத்திலே போற பக்ஷபாதம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ராமாவதாரத்தில் இல்லாத ஏற்றம் இல்லை, இல்லாத குணங்கள் இல்லை என்பதனை அவர்கள் உறுதியாக நம்பியிருந்தார்கள். ஆகையால் இந்த திருவாய்மொழியிலும் கூட முழுக்க ராமாவதாரம் தான் சொல்லப்படுகிறது என்று சொன்னாலும் குறையில்லை. அவருடைய குணங்கள் தான் மற்ற இடங்களிலும் பிரகாசிக்கின்றன என்று கொள்ளலாம். சரி, இதுக்கு மேல பாசுரத்துக்குள்ள நுழைவோம். முதல் பாசுரம். கற்பாரி ராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே. முதல்ல ஆழ்வார் ஆரம்பிக்கிறார். கற்பார் இராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ. கற்பார் கற்கக்கூடியவர்கள். இராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ. ராமபிரானை தவிர மற்றொரு பொருளை கற்பார்களா? அப்படி கற்கவும் முடியுமா? கற்கக்கூடாதாச்சே அப்படின்றது ஆழ்வாருடைய கருத்து. உலகத்துல கற்கக்கூடியவர்கள் எதற்காக கற்பார்கள் என்றால் வியாக்கியானத்துல சொல்லப்படுகிறது 2 காரணங்கள். ஒன்று, சிலது கற்கும் பொழுதே ரொம்ப இனிமையா இருக்கும், அது பிரியம், அதுக்காக கற்பார்கள். சிலது இன்று கற்றுக்கொண்டால் வேறொரு காலத்திலே நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும், ஹீதம். அப்போ தனக்கு பிரியமாக இருக்கும் அல்லது ஹிதமாக இருக்கும் என்கிற 2 காரணங்களாலே உலகத்தார் ஏதோ ஒன்றை கற்பார்கள். இந்த பெருமாள் இருக்காரே, அவர் பிரியமாகவும் இருக்கிறார், ஹிதமாகவும் இருக்கிறார். பிரியத்துக்கும் ஹிதத்துக்கும் இதுதான் வித்தியாசம். இன்று நமக்கு பிடித்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அது பிரியம். இன்று அவ்வளவு பிடித்தமா இல்லை, ஆனா வேறொரு காலத்துல நமக்கு நன்மையை பயக்கக்கூடியதாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமே, ஆனால் அது ஹீதம்னு சொல்லுவா. அப்போ பிரியம் ஹீதம் இந்த 2 காரணங்களால ஏதோ ஒன்றை கற்பார்கள். இங்கு கற்பார் ராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ. இவரிடத்துல 2மே பெற்று விடலாமே, அப்பொழுதைக்கும் இனிமையாக இருப்பர், மேலேயும் ஹிதத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பர். ஆகையால் இவரை தவிர மற்றும் கற்பரோ, வேற எதையாவது கற்கலாமா? கற்பவர்கள் உண்டா என்று கேட்கிறார். கற்பாரி ராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ. அதுக்கு மேல தெரிவிக்கிறார். புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெத்த நாட்டுளே. அது என்ன, ராமபிரானுக்கு இவ்வளவு ஏற்றமா? அவரை தவிர வேற யாருமே கற்கக்கூடாதா அப்படின்னா அவருடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார் அடுத்த 3 அடிகளிலே. புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே. இதுல புற்பா முதலா புல் எறும்பாதி என்று தெரிவிக்கிறார். புல் பா அப்படின்னு சொன்னா பா என்கிற வார்த்தைக்கு பொருள் அப்படின்னு அர்த்தமாம், பதார்த்தம். புற்பா அப்படின்னு சொன்னா புல்லாகிற பதார்த்தம். முதலா புல்லாகிற பொருள் முதலாக, புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே. அதாவது புற்பா முதலா புல்லெரும்பாதி. இங்க அடுத்து புல் எறும்புன்னு சொல்லும் பொழுது இங்க திருப்பி புல்லுன்னு அர்த்தம் கிடையாது. புல்லிய எறும்பு, ரொம்ப சின்னதாக ரொம்ப தாழ்ந்ததா இருக்கக்கூடிய எறும்பு. அந்த எறும்பு ஒரு புல்லுலேருந்து ஆரம்பிச்சு எறும்புலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் புற்பா முதலா புல் எறும்பாதி. புல் எறும்பாதி ஆதின்னு சொன்னா முதலான, புல் முதலாக எறும்பு முதலாக அப்படின்னு அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டியது. புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னின்னியே. ஒன்னின்னியே இதை நம்ம அப்படி வாசிக்கும் பொழுது நமக்கு சட்டுன்னு என்ன தோன்றும்? புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியனா ஒன்னு விடாம எல்லா பொருள்களும் அப்படின்னு அர்த்தம் தோன்றும். ஆனா இதுக்கு மேல
நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் என்று இருக்கிறது. அங்க சராச்சரங்கள் முற்றவும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதுனால இங்க ஒன் இன்னியே, ஒன்று இன்றியே என்கிற வார்த்தைக்கு இவ்விதமாக அர்த்தம் சொல்ல வேண்டாம். தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள், ஒன்று இன்றியேனா அவளுக்கு எம்பெருமான் ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அங்க இருக்கக்கூடிய புல் முதலான பொருள்கள் எல்லாத்துக்கும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறான். என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போ அந்த நன்மையை ஏற்படுத்தும் பொழுது அவர்களிடமிருந்து ஏதாவது எதிர்பார்த்தானா இவன் என்றால் ஒன்றின்றியே. அவள்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவள்கிட்ட காட்டுவதற்கு இவன் பண்ணக்கூடிய உபகாரத்துக்கு தகுதியாக ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்லை. அவள்கிட்ட ஒன்னும் இல்லைன்றதைத்தான் ஒன்றின்றியே என்று காட்டுகிறார். அப்போ ஒன் இன்னி அவள்கிட்ட ஒண்ணுமே இல்லாமல் இருக்க செய்தே அப்படின்னு அர்த்தம். அப்போ அவள்கிட்ட ஒண்ணும் இல்லாமல் அவளுக்கு இதெல்லாம் ஏற்படுத்தினா, என்ன ஏற்படுத்தினான்றதை பார்ப்போம். யாருக்கு? புற்பா முதலா புல்லெரும்பாதி நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும். நற்பால் அயோத்தி என்று தெரிவிக்கிறார். பால் என்கிற வார்த்தைக்கு இடம்னு அர்த்தம். நல்ல இடம் கொண்டதான அயோத்தியம். அது என்ன நல்ல இடம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, அந்த நிலத்திலே யாரேனும் பிறந்தால் போதும், அவர்களுக்கு தன்னிடையே ராமபக்தி என்பது ஏற்பட்டு விடுமாம். அதுதான் நற்பால் அயோத்தி என்று தெரிவிக்கிறார். அந்த நற்பால் அயோத்தி அவ்விதமான நற்பால் அயோத்தியில் வாழும், அதுல இருக்கும் கிடையாது, வாழும் என்று தெரிவிக்கிறார். அயோத்தியில இருப்பு அப்படின்னு சொன்னா அதுதான் வாழ்ச்சியாம். ஆகையால் அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வாழ்ச்சி தான். ஆகையால் தெரிவிக்கிறார், நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும். சரம் அசையக்கூடியது, அச்சரம் அசையாதது, சராச்சரம் சகல பதார்த்தங்கள் முற்றவும், சராசரம் முற்றவும் என்று தெரிவிக்கிறார். ஆக புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும். இதுல ஒரு கேள்வி வந்தது. அந்த அயோத்தியிலே வாழக்கூடிய மக்கள் அனைவருக்குமே இயற்கையாகவே ராமபக்தி உண்டு அப்படின்னு சொல்றாளா? அப்போ ஒரு கேள்வி வருகிறது, அந்த கூனிக்கு மட்டும் ஏன் அந்த ராமபக்தி இல்லாம போச்சு? பெருமாளை காட்டுக்கு அனுப்பணும்னு அவள் மட்டும் எப்படி நினைத்தாள் அப்படின்னு அது தெரிவிக்கிறார். ஞாதிதாசீயதோ ஜாதா. அவள் எப்படிப்பட்டவள் என்றால், அவள் அயோத்தியில பிறக்கல. எதோ ஜாதா, எத குதஷ்சித் ஜாதா, ஏதோ ஒரு இடத்துல பிறந்தவள் அப்படின்னு சொல்லி அவளை பத்தி சொல்லும் பொழுது அவள் அயோத்தியில் பிறக்கவில்லை. கைகையோட வந்தவள். எங்க பிறந்தாள்னா அயோத்தியில அவள் பிறக்கல. ஒருவேளை அவள் அயோத்தியிலே பிறந்திருந்தால் அவளுக்கும் ராமபக்தி இருந்திருக்கும். பிறகு அதனாலதான் இப்படி ஆனாள் என்று சொல்லப்படுகிறது. நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவன் அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணினான்? நற்பாலு குய்த்தனன். நற்பால் அப்படின்னா நல்ல ஸ்வபாவம்னு அர்த்தம். அவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்வபாவம் ஏற்படுத்தினானாம் எம்பெருமான் இராமபிரான் என்று தெரிவிக்கிறார். என்ன சுவாமி நற்பால் நல்ல சுபாவம் என்னது அப்படின்னா, எம்பெருமான் கூட இருந்தால் சந்தோஷம், எம்பெருமான் விட்டு போனால் துக்கம். இது எவ்வளவு முக்கியமான சுபாவம். இதைத்தான் பரபக்தின்னு சொல்லுகிறார்கள். பரபக்தினா என்னது? பகவான் கூட இருந்தால் அது சுகம், பகவான் விட்டு போனால் அதுவே துக்கம் என்கிற நிலைக்கு பரபக்தின்னு பேர். அவ்விதமான பரபக்தி ஆகிற சுபாவத்தை அவளுக்கு ஏற்படுத்தினானாம். நற்பாலுக்கு உய்த்தனன் என்றால் அந்த நல்ல சுபாவம் கொள்ளும்படியாக செய்தான். அதுல யாருக்கெல்லாம் பரவலே, புல்லுலேந்து ஆரம்பிச்சு எறும்புலேந்து ஆரம்பிச்சு எல்லா பொருளுக்குமே விதமான பரபக்தி நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான் பகவான். சட்டுன்னு அதுகளுக்கெல்லாம் அந்த சுபாவம் ஏற்படாதுதானே. ஆனா அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டது. பெருமாள் காட்டுக்காகன்னு கிளம்பும் பொழுது அப்படி விருக்ஷா பரிம்லானாக, அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் சுத்தி நீர் கொண்டதாக இருக்க மரங்கள் விருக்ஷாகான்னு சொல்றார். ஆனாலும் ஜலம் இருந்தாலும் கூட அது வாடி போய் இருக்கிறதாம். ஏன்னு கேட்டா பெருமாள் கூட இல்லை. பெருமாள் பிரிவை தாங்க முடியாமல் வாடி கிடக்கின்றன மரம் முதலானவைகள் எல்லாம். அங்க இருக்கக்கூடிய நதிகள் குளங்கள் அவைகள் எல்லாமே உபதப்தோதகா நத்யா பல்வலானி சராம்சிச்ச அப்படின்னு பெரிய நதிகளா இருக்கட்டும், குட்டைகளா இருக்கட்டும், குளங்களா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே ஜலம் கொதிக்கப்பெற்றவைகளாக இருக்கின்றனவாம். அவ்விதமாக அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே
பெருமாளை விட்டு பிரிந்து தவிக்கிறதுன்னு பார்க்கிறோம். அந்த பரபக்தி நிலை, அந்த பரபக்தி நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தினார் பெருமாள். நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே. இவாளுக்கு இந்த ஒரு தன்மை பரபக்தி நிலை ஏற்பட்டிருக்கிறது. எங்க ஏற்பட்டதுன்னா பரமபுரத்துக்கு போனார்கள், அங்கே ஏற்பட்டதுன்னு கிடையாது. நான்முகனார் பெத்த நாட்டுளே, இந்த பிரம்மாவுக்கு அடைத்த நாட்டுளே, இந்த பிரம்மாவினுடைய நாட்டிலே, அதுல இவாளுக்கு இது எல்லாம் ஏற்பட்டது என்று அர்த்தம் சொல்லப்படுகிறது. சில சந்தர்ப்பங்களிலே புற்பா முதலா புல்லெரும்பாரி ஒன்னின்னியே நற்பாலு குய்த்தனன் அப்படின்னு சொன்னா அனு சராசரங்களை வைகுந்தத்தேத்தி அப்படின்னு ரீதியில அர்த்தம் கொள்வார்கள். அது கூடாது. ஆச்சாரியர்கள் அவ்விதமாக வியாக்கியானம் பண்ணல. அது பொருந்தவும் பொருந்தாது. ஏன்னா இங்க ஸ்பஷ்டமாக நான்முகனார் பெத்த நாட்டுளே அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டத்துக்குள்ளே இந்த சுபாவமானது ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அயல் நற்பாலு குய்த்தனன் அப்படின்ற வார்த்தைக்கு பரமபதத்துக்கு அவர்களை அழைத்து சென்றான் என்கிற அர்த்தம் அவ்வளவு பொருந்தார். ஆகையால் தான் ஆச்சாரியர்கள் இந்த பரபக்தி நிலையை இந்த இடத்திலேயே ஏற்படுத்தி கொடுத்தான் என்கிற அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். அப்போ அவள்கிட்ட ஒன்னும் இல்லை, ஒன்னு இன்னியே, ஒன்னும் இல்லாமல் இருக்க செய்தே நற்பால் அயோத்தியில் வாழும் அப்படின்னு அயோத்தியில வாழக்கூடியவர்கள் என்கிற ஒரே ஒரு காரணத்தினால, அதை காரணம்னு கூட சொல்ல முடியாது, அதை காரணம்னு கூட சொல்ல முடியாது, அதை ஒரு வியாஜமாக கொண்டு எம்பெருமான் நிர்ஹேதுகமாக அவர்களை விஷயீகரித்தான். அவர்களை விஷயீகரித்தான். விஷயீகரிக்கும் பொழுது எங்கேன்னு பாருங்களேன், புல்லு முதலாக எல்லா பொருள்களின் மேலும் தன்னுடைய கட்டாட்சத்தை எம்பெருமான் பாய்ச்சினான் என்பதனை இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டும். கற்பாரி ராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாரி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே. ஆக இவருடைய சுபாவத்தை சொல்லிட்டு இப்படிப்பட்ட ராமபிரானை அல்லால் மத்தும் கற்பரோ என்பதனை முதல் பாசுரத்தில் தெரிவித்தார். இந்த திருவாய்மொழியிலே அடுத்தடுத்து சில செயல்கள், சில அவதாரங்கள் சொல்லப்படும். அதுல வியாக்கியானம் பண்ணக்கூடிய பூர்வாச்சாரியர்கள் முதல் பாசுரத்துல சொல்லப்பட்ட அந்த ஒரு ஏற்றத்தை காட்டிலும் அடுத்த பாசுரத்துல இன்னுமே ஒரு சிறப்பு சொல்லப்படுகிறது. அதை காட்டிலும் அடுத்த பாசுரத்துல இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லி அதை ஏத்தி கொண்டு செல்வார்கள். ஒவ்வொரு விதமாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த முதல் பாசுரத்துல தான் இல்லைன்னா அவர்களால இருக்க முடியாது அப்படின்ற நிலையை ஏற்படுத்தினான் அப்படின்றதை தெரிவித்தார். ஆனா அப்படி மட்டும் இல்லாமல் ஏதோ அந்த நிலையை ஏற்படுத்தி விட்டு அவர்களை இங்கேயே விட்டு சென்றான் என்று இல்லாமல் அவர்களை தன்னோடு வைகுந்தத்துக்கு அழைத்து சென்றான் என்பதனை அடுத்து தெரிவிக்கிறார். அது இரண்டாவது பாசுரம். நாட்டில் பிறந்தவர் நாரணர் காளன் நீ ஆவரோ நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிதர்காம் நாட்டினலியும் அறக்கரை நாடித்தடிந்திட்டு நாட்டை அழித்துய்யச் செய்து நடந்தமை கேட்டுமே. இதுல பெருமாளுடைய ஒரு செயல்பாட்டை பத்தி பேசி இப்படி அவர் செய்திருக்கக்கூடிய காரியத்தை கேட்டும் நாட்டில் பிறந்தவர் நாரணர் காலனி அவரும், இதை கேட்டும் இந்த நாட்டில் பிறந்தவர் நாரணர் காலனி ஆவர்களா அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். சரி, இதுல தெரிவிக்கிறார் நாட்டில் பிறந்தவர். அது என்ன நாட்டில் பிறந்தவர்னா அர்த்தம் என்ன? யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு நாட்டுல தானே பிறந்திருப்பா, குறிப்பா நாட்டில் பிறந்தவர்னு சொல்லணுமா அப்படின்னா இவருடைய கருத்து என்ன? பெருமாள் அவருடைய குணங்கள் நடையாடக்கூடிய தேசம்னு யாதொன்னு இருக்கிறதோ அதுதான் இவரை பொறுத்தவரையிலும் நாடுன்னு சொல்லப்படுமா. அப்போ எங்கெல்லாம் ராமாயணம் என்பது நடையாடுகிறதோ அந்த இடம் இவரை பொறுத்தவரையிலும் நாடு. இப்போ மற்றதெல்லாம் அதெல்லாம் நாடே கிடையாது என்பதுதான் ஆழ்வாருடைய திருவுள்ளம். ஆகையால் இங்க நாட்டில் பிறந்தவர் அப்படின்னு சொன்னா இதோ ஸ்ரீராமாயணம் நடையாடக்கூடிய இடம்னு அர்த்தம். அந்த நாட்டில் பிறந்தவர் நாரணர் காலன்னி ஆவரும். அதுல பிறந்திருக்கக்கூடியவர்கள் நாரணருக்கு ஆளன்னி ஆவரும். நாரணன் அப்படின்றது இந்த இடத்துல யாரைன்னு கேட்டா சக்கரவர்த்தி திருமகனாரை ராமபிரானைத்தான் சொல்லுகிறது. எப்படி அவர் நாராயணன் தானா அப்படின்னு? ஆமாம்,
அதாவது ராவணவதம் ஆகிறது. ராவணவதம் முடிந்த பிறகு தேவர்கள் எல்லாரும் வந்து பெருமாளை பார்த்து சொல்கிறார்கள், பவான் நாராயணோ தேவஹ, தேவரீர் ஸ்ரீமன் நாராயணன் தான், ஹீரோ பிராட்டி லக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்போ இவர் தானே நாராயணன், சந்தேகமே இல்லை. அப்ப இங்க நாராயணன் சொல்லப்படுவது யாருன்னு கேட்டா பெருமாள் தான். நாராயணன் அப்படின்ற வார்த்தையிலேயே பல குணங்கள் தெரியும். அதுல முக்கியமாக வாத்சல்யம் என்பது தெரியும் என்பர்கள் பெரியோர். நாராயணன் என்கிற வார்த்தைக்கு ஓர் அர்த்தம் என்ன என்றால், எல்லா பொருள்களுக்குள்ளும் தான் இருக்கிறான். இப்போ நமக்குள்ளதான் பெருமாள் இருக்கான். ஆமாம், இருக்கார் பெருமாள். இங்க நாராயணன் இருக்கிறான். இப்ப பாருங்க, நம்முடைய உடம்பெல்லாம் எவ்வளவு தாழ்ந்தது, எவ்வளவு குற்றங்கள் கொண்டது. அந்த குற்றங்களை கணிசியாமல் அவர் வந்திருக்காருன்னு சொன்னால் அவருக்கு நல்ல வாத்சல்யம் உண்டுன்னு அர்த்தம். அப்போ இந்த நாராயண சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் சொல்வதுண்டு. அதுல அவருக்கு வாத்சல்யம் உண்டு என்பது நன்றாக தேரும். ஆக இங்க நாரணர் அப்படின்னு சொன்னால், நாரணன் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்ன? மிகுந்த வாத்சல்யம் கொண்டவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆமாம், இவருக்கு அவ்வளோ வாத்சல்யம் உண்டு. பெருமாளுக்கு சக்கரவர்த்தி திருமகனாருக்கு ரிபூணாமபி வத்சலஹா, எதிரிகளிடத்திலேயும் கூட வாத்சல்யம் கொண்டவராக இருக்கிறார். அவர்களிடத்துல கூட குறையை காண மாட்டார், குறை சொன்னால் பொறுக்க மாட்டார். அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடியவர் பெருமாள். கைகேயிய ஒரு இடத்துல இளைய பெருமாள் நிந்திக்கிறார். ஆத்மகாமா சதா சண்டி குரோதனா பிராக்ஞ மானினி அப்படின்னு சொல்லி இளைய பெருமாள் நிந்திக்க, அப்போ நதேம்பா மத்தியமா தாத்த கர்ஹிதவ்யா கதஞ்சன, அவளை ஒரு நாளும் நீ நிந்திக்க கூடாதுன்னு சொல்றார் பெருமாள். அப்ப பாருங்க, தனக்கு ஒரு தீமையை விளைவித்தவர்களிடத்திலும் கூட மற்ற யாரேனும் நிந்தை செய்தார்களேயானால் அதை பொறுக்காதவர், அந்த அளவுக்கு வாத்சல்யம் கொண்டவர் பெருமாள் என்று சொல்லப்படுகிறது. நாட்டில் பிறந்தவர் நாரணர்க்கு ஆளன்னி ஆவரும். அப்படி நாரணன்னு சொல்லப்படக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனார் அவருக்கு ஆளன்னி ஆவரும். அவருக்கு ஆளாகாம இருக்க முடியுமா? முதல் பாசுரத்துல அவரை கற்க வேண்டும்னு சொன்னார். ஒரு கல்வி இருக்குன்னு சொன்னா அந்த கல்விக்கு பலம் என்ன அப்படின்னா ஆள் ஆகை. ஞானத்துக்கு பலம் என்ன அப்படின்னு சொன்னா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்களாக ஆவது தானே. ஆகையால் இங்க ஆளன்னி ஆவரும், அவருக்கு ஆளன்னி ஆவரும் என்று தெரிவிக்கிறார். நாட்டில் பிறந்தவர் நாரணர்க்கு ஆளன்னி ஆவரும். அதுக்கு மேல சொல்றார், சரி அப்படி என்ன பண்ணிட்டார் அவர் அப்படின்னா, நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிஷர்கா, நாட்டில் பிறந்து முதல்ல அவர் பண்ண செயல், இந்த நாட்டுல பிறந்தாரே. பொதுவாக இந்த நாட்டை பத்தி சொல்லுவார்கள், நம்முடைய பூமி இருக்கே இதுல வந்து இறங்குவதற்கும் கூட கூசுகிறார்களா மற்ற தேவர்கள்லாம். இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் ரொம்ப தூரத்திலே இருந்து கொண்டேதான் அவர்கள் தங்களுடைய ஹவிசுக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்களாம். அந்த மாதிரி அவர்களே அருவருக்கிறார்கள் இந்த பூமியை. அவ்விதமான பூமியிலே நித்தியசூரி நாயகனா இருக்கக்கூடிய பெருமான் பிறக்கிறான். நாட்டில் பிறந்து, சரி பிறந்தான், அப்படி பிறந்தான் அப்படியே கிளம்பினான்னு இருக்கான்னு கேட்டா இல்ல, படாதனப்பட்டு. படாதனப்பட்டு இதுல கர்மத்தினால பிறந்திருக்கக்கூடிய சம்சாரிகள் கூட படாததை எல்லாம் இவர் படுறார். பாவம், அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார் இவர் படாதனப்பட்டு. வியாக்கியானத்தில் ஆச்சரியமா தெரிவிக்கிறார், உலகத்துல பாக்குறோம் அவாவா கஷ்டப்படுறவான்னு இருந்தாலும் கூட எவ்வளவோ பேர் மனைவியோடு பிள்ளைகளோடு அப்படி சுகமா வாழ்ந்து அதுக்கு மேல போகிறார்கள். அது கூட இவருக்கு இல்லையே பாவம். மனைவியை விட்டு பிரிந்து எவ்வளவு நாள் இருக்கார் இவர். ஆகையால் படாதனப்பட்டு இதெல்லாம் பண்றது யாருக்காக? ராஜ்யத்தை விட்டு சென்றார், அங்க பிராட்டியை தொலைத்தார், பிராட்டியை விட்டு பிரிந்தார், அங்க இன்னும் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் சந்தித்தார். இதெல்லாம் யாருக்காக அப்படின்னு கேட்டா மனிஷர்கா, மனிஷர்கா அப்படின்னு சொல்லி மனுஷருக்காகத்தான் இது எல்லாமே பண்ணுகிறான் எம்பெருமான். நம்ம மேல இருக்கக்கூடிய அனுகிரகத்தினாலதான் பகவான் இவ்வளவும் பண்ணுகிறான். அப்போ நாட்டுல பிறக்கிறது, அதுல இவ்வளவு துக்கங்களை அனுபவிப்பது, இதெல்லாம் பண்ணுவது எதுக்காகன்னு கேட்டா மனுஷர்கள் மேல இருக்கக்கூடிய அனுகிரகத்தினாலதான் பகவான் இது எல்லாமே பண்ணுகிறான் என்பதை இந்த இடத்துல குறிக்கொள்ள வேண்டும். அதுல எம்பெருமான் படுகிறான் அப்படின்னா, கஷ்டப்படுகிறான் அப்படின்னா அதனுடைய தாற்பயம் என்ன என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல எம்பெருமானுக்கு சிலதெல்லாம் அபிநயம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு விதமான நாடகம்தான்.
எம்பெருமான் உண்மையிலேயே கஷ்டப்படுகிறானா அப்படின்னு கேட்டா ஒரு அம்பு பட்டது, அதுக்காக கஷ்டப்படக்கூடியவன் கிடையாது எம்பெருமான். அவிதமான துக்கங்கள் எல்லாமே நாடகம்தான். ஆனா ஒரு பக்தனை பிரியும் பொழுதோ பிராட்டியை பிரியும் பொழுதோ ஏற்படக்கூடிய துக்கம் என்பது ஒரு விதமான உண்மையான துக்கமே என்பர்கள். இதை பத்தி மேலும் ஆராய்ச்சி உண்டு, அதை வல்லவரவாய் கேட்டு உணர்க. சரி, நாட்டில் பிறந்து படாதன பட்டு மனுஷர்கா நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடிந்திட்டு, இதெல்லாம் பண்ணாரா? இதுக்கு மேல பண்றார் அவர். நாட்டை நலியும் அறக்கரை, நாட்டை நலிகிறார்கள் யாரு? அறக்கர்கள். எதுக்காக நலிகிறார்கள்? நாடுனா நலிகிறாவா, அவ்வளவுதான். அவ வேற எந்த காரணமும் பாக்குறது கிடையாது. இவன் நல்லவனா கெட்டவனா, நமக்கு ஏதாவது பண்ணியிருக்கானா தீங்கு பண்ணியிருக்கானா, ஒண்ணுமே பாக்குறது கிடையாது. அவர்களுக்கு பிறர்னு சொன்னாலே நலிய வேண்டும், அது அவளுடைய சுபாவம். நாட்டை நலியும் அறக்கர், அந்த அறக்கரை நாடி தடிந்திட்டு, நாடின்னு சொன்னா தேடின்னு அர்த்தம். அவ இருக்கக்கூடிய இடங்களுக்கு தாமே செல்றாரணும், தாமே சென்று தேடி அவர்களை எல்லாம் முடிக்கிறார். நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடிந்திட்டு நாட்டை அழித்து. இப்ப இதெல்லாம் பண்ணியாச்சு. பிறந்தார், எவ்வளவோ கஷ்டங்களை வனவாசம் முதலான சந்தர்ப்பங்களிலே அனுபவித்தார். அதுபோல ராவணன் முதலான அரக்கர்களை எல்லாம் முடித்தார். ஆச்சு, நம்முடைய காரியம் முடிந்தது. இந்திராதிகளுக்கு வேண்டியது ராவண வதம். அதோட கிளம்பினாரான்னு கேட்டா இல்ல. பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா நாட்டை அழித்து அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல எவ்வளவோ காலம் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். ஏன்னா இது எல்லாமே பெருமாளுடைய ஆரம்ப காலத்திலேயே முடிந்து விடுகிறது இல்லையா? அப்போ ஒரு கிட்டத்தட்ட 40 வயசுக்குள்ளேயே பெருமாளுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து விடுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால பொதுவா ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லணும்னா 12 திருநக்ஷத்திரத்துல பெருமாளுக்கு திருக்கல்யாணம்னு சொல்லுவார். அதுக்கு மேல 12 வருட காலம் அயோத்தியிலே பிராட்டியோடு சுகமாக இருந்ததாக சொல்லுவார்கள். சமாத்வாதச தத்ராகம் ராகவசிய நிவேசனே அப்படின்னு. அதுக்கு மேல வனவாசம் அப்படின்னு வைத்துக் கொண்டால் எல்லாம் முடியறதுக்குள்ள ஒரு 35 திருநக்ஷத்திரம் கூட ஆகல பெருமாளுக்கு. அப்ப அதுக்குள்ளே பெருமாள் திரும்பி வந்தாச்சு. ஆனா அதோட நின்னாரான்னு கேட்டா கிடையாது. 11,000 ஆண்டு காலம் எழுந்தருளி இருக்கிறார் பெருமாள். எதுக்காகன்னு கேட்டா இது எல்லாம் நடந்தாலும் இன்னுமே இந்த ஜகத்தை ரட்சிக்க வேண்டும். அவர்களை தம்முடைய அனுபவங்களை கொடுத்து அவர்களை தன்னுடைய சௌந்தரிய முதலானவைகளாலே சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெருமாள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அதுதான் நாட்டை அழித்துன்ற வார்த்தைக்கு அர்த்தம். நாட்டை அழித்து, அந்த அளவுக்கு அவருக்கு அடியவர்களிடத்திலே காதல். ஆகையால் தான் நாரணன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ நாட்டை அழித்து, அதற்கு மேல கடைசியில தெரிவிக்கிறார், நாட்டை நிலையும் அறக்கரை நாடி தடிந்திட்டு நாட்டை அழித்து உய்யச் செய்து நடந்தமை கேட்டுமே. உய்யச் செய்து அப்படின்னா அவர்களிடத்துல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாமல் இருக்க செய்தேயும் அவர்களுக்கு ஒரு உய்வை ஏற்படுத்துகிறான், ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அது என்ன நல்ல நிலை அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லாதவர்கள் அசத் சமானமாக இருக்கக்கூடியவர்கள் என்கிற நிலை போய் அவர்களும் கூட தன்னை பற்றி அறிந்து கொண்டு ஒரு வஸ்து என்று சொல்லலாம்படி பகவத் ஞானத்தை கொண்டவர்களாக ஆகும்படியாக பண்ணுகிறான் எம்பெருமான். அதுதான் உய்யச் செய்து என்பதற்கு அர்த்தமாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக அவர்களுக்கு உய்வு கொடுக்கிறான், ஞானத்தை கொடுக்கிறான். அதற்கு மேல அவர்களை தன்னோடு அழைத்து செல்கிறான். இது எல்லாமே உய்வு அப்படின்ற வார்த்தைக்குள்ள வருவதாக கொள்ளலாம். அதுல உய்யச் செய்து என்பதற்கு இவ்விதமான அர்த்தங்கள். சந்தமேனம் என்னும்படி பண்ணி என்று பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கிறார். அதாவது பகவத் ஞானம் இல்லாதவர்கள் அவர்கள் அசத் சமானர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் உபனிஷத்துல. அதே பகவானை பத்தி யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையில் இருக்கிற கணக்கு. அப்ப அவ்விதமான எம்பெருமானிடத்துல அவ்வளவு காதலை முன்னாடி ஏற்படுத்தினான்னு பார்த்தோம். அந்த நிலையெல்லாம் இந்த இடத்துல உய்யச் செய்து என்பதிலே வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு மேல அவர்களோடு சேர்ந்து நடந்தார் இவர். உய்யச் செய்து நடந்தமை என்றால் இவர்களை எல்லாம் தன்னோடு பரமபதத்துக்கு அழைத்து சென்றார், தம்மோடு அவர்களையும் அழைத்து சென்றார் என்பது இங்க சொல்லப்படுகிறது. நடந்தமை என்பதற்கு அதுதான் அர்த்தமா. அவர்களையும் உய்யச் செய்து நடந்தார் பெருமாள். அன்னு சராசரங்களை வைகுந்த தேத்தி அப்படின்னு சொல்லி குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறார்.
திரியக்யோனிகதாச்சாபி சர்வே ராமமனோவிரதாக விவேஷ வைஷ்ணவம் தேஜகா சசரீர சகானுகா அப்படின்னு தன்னோடு வந்து இருக்கக்கூடிய அனைவரையும் கூட்டிக் கொண்டு பெருமாள் செல்கிறார் என்பது பல பிரமாணங்களிலே சொல்லப்படுகிறது. இதிலேயும் சில விஷயங்கள் உண்டு. குரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்துல சாந்தானிகான் அகமயோ வனசீலநாத அயோத்திகான்ச பசுகீட்ட திருநாம்ச ஜந்துன்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். சாந்தானிக லோகங்களுக்கு அழைத்து சென்றீர்ன்னு. அதனுடைய தாற்பயம் கடைசியில வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றதாகத்தான் என்பதாக பெரியோர்கள் விவரிப்பார்கள். சரி, ஆக ஒரு 2 பாசுரங்கள் பார்த்திருக்கோம் ராமபிரானை பத்தி. அவர் இவாளுக்கு நல்ல பக்தியை ஏற்படுத்தினார் என்பது முதல் பாசுரத்திலே சொல்லப்பட்டது. இந்த பக்தி ஏற்படுத்துறது பெரிய விஷயமா? அவர்களை வைகுந்தத்துக்கே அழைத்து சென்றார். அப்படிப்பட்ட அந்த பெருமாள் அவர் நடந்தமை கேட்டும் அவர் இவ்விதமாக செய்தார் என்பதனை அறிந்தும் அவருடைய பிரயாணம் நடந்தமை அதை கேட்டும் நாட்டில் பிறந்தவர் நாரணர் காலனி ஆவரும் அவருக்கு தவிர வேற யாருக்காவது ஆளாக இருக்க முடியுமா என்பது இந்த 2வது பாசுரத்துல கேட்கிறார். இந்த மேல 3வது பாசுரம் கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மத்தும் கேட்பரோ கேட்பாரு செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமே. முன்னாடி அப்படின்னு சொன்னேன். அடுத்தடுத்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய குணம் இன்னுமே அதிகமாவதாக இப்படித்தான் நிர்வகித்து செல்கிறார்கள். 3வது பாசுரத்துல ஏதோ தன்னிடத்துல ஆனுகூல்யம் இருக்கு, இல்ல பிராத்திகூல்யம் இல்லை. பிராத்திகூல்யம் இல்லாதவர்களுக்கு அந்த பக்தி நிலையை ஏற்படுத்தி அதுக்கு மேல் அவர்களை வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றான் என்று இது இருக்கட்டும். தன்னிடத்துல அவ்வளோ பிராத்திகூல்யம் கொண்டவனாய் அவ்வளோ வசவுகளே வையும் சிசுபாலன் அவனுக்கு அதே பரமபதத்தை கொடுத்தானே, அதுதானே சுபாவம், அதுதானே தன்மை என்று அதை பற்றி தெரிவிக்கிறார். 3வது பாசுரத்துல கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரும். கேட்கக்கூடியவர்கள் காதுன்னு யாருக்கேனும் இருக்குமேயானால் அவர்கள் வேற எதையாவது கேட்கலாமா? யாரை பத்தி கேட்கணும்னா கேசியை கொன்ற கண்ணன், அந்த கண்ணனுடைய கீர்த்தியை தவிர அவனுடைய புகழை தவிர மற்றொன்றை கேட்க முடியுமோ? கேட்கல் ஆகாது என்று தெரிவிக்கிறார். சரி, அப்போ கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரும். இப்போ கற்கைன்னு முன்னாடி சொல்லப்பட்டது, இங்க கேட்கைன்னு சொல்லப்படுகிறது. கற்கைக்கும் கேட்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாஸ்திரத்தில் என்ன அர்த்தங்கள் எல்லாம் இருக்குன்றதை புரிந்து கொள்வது, அதை உற்பத்தி பண்ணுவது கற்கைன்னு சொல்லப்படுகிறது. கேட்கை அப்படின்னு சொன்னா நல்ல ஞானம் உடையவர்கள் பக்கங்களிலே சென்று அங்க பிரியஹிதங்களை கேட்கை, அது அறுதியிடுகை, அது கேட்கைன்னு சொல்லப்படுகிறதுன்னு வித்தியாசம் தெரிவிக்கப்படுகிறது. இப்ப சாஸ்திரங்கள் மூலமாக அறிவது, ஞானிகள் மூலமாக அறிவது என்பது போல இங்க வித்தியாசம் வைத்துக் கொள்ளலாம். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரும். இந்த பாசுரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவரை தவிர கற்க முடியுமா, இவரை தவிர கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆழ்வார் கேட்கிறார். இதே போலத்தான் பெரிய திருவந்தாதியிலும் கூட தெரிவிக்கிறார். கார்கலந்த மேனியான் கைகலந்த வாழியான் பார்கலந்த வல்வைத்தான் பாம்பனையான் சீர்கலந்த சொல்லினைந்து போக்காரேல் சுழ்வினை நாழ்துயரை எண்ணினைந்து போக்குவர். இப்போது அது எவருமான் இருக்கானே, அவனை நினைக்காமல் உங்களால எப்படித்தான் பொழுதுபோக்க முடியும்னு கேட்கிறார் ஆழ்வார். அப்போ வேடிக்கையா அடியன் சொல்றது உண்டு. பாவம் ஆழ்வாருக்கு நம்ம பத்தி தெரியவே இல்லை. இந்த காலத்துல எவ்வளவு வந்திருக்கு. இன்னும் கையில ஒரு போன் அப்படின்றது இருக்கு பாருங்களேன். அந்த போன்ல வந்தா நம்மளை ஈர்க்கிறதுக்குன்னு சொல்லி எவ்வளவோ இருக்கு. அதுல யூடியூப்னு சொல்றா, ஃபேஸ்புக்னு சொல்றா, எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் அப்படியே ஈர்த்து கொண்டு செல்கிறது. அதான் அடியன் தெரிவிப்பதுண்டு. ஆழ்வார் பாவம் இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் இதெல்லாம் அறியாதவர். அதனால என்ன பண்ணுகிறார் அப்படின்னா நம்ம பார்த்து கேட்கிறார், அந்த எம்பெருமானுடைய குணங்களை கொண்டு பொழுதுபோக்காமல் நீங்கள் எப்படித்தான் பொழுதுபோக்குகிறீர்னா, சுவாமி இவ்வளோ இருக்கே சுவாமி அப்படின்னு சொல்லி நாம் இந்த காலத்துல காட்டிடுவோமோ என்னமோ. ஆழ்வார் தம்மை போலவே எல்லாரையும் நினைத்து அவர் கேட்கிறார். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரும். சரி, இந்த கேசவன் கண்ணன் இருந்தான் பண்ணான் மேல தெரிவிக்கிறார். கேட்பாரு செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன்.
அவன் எப்படிப்பட்டவன்னா கேட்பார் செவிசூடு கீழ்மை வசவுகளே வையும். வசவு பாடிண்டே இருப்பானாம் இல்லையா? சிசுபாலன் எம்பெருமானை நிந்திப்பதே யாத்திரையாக வைத்துக் கொண்டிருந்தான். அவிதமான சிசுபாலன் தெரிவிக்கிறார், கேட்பார் செவிசூடு கீழ்மை வசவுகளே வையும். ரொம்ப ஆச்சரியமா நம்பிள்ளை காட்டுகிறார். கேட்பார் அப்படின்னா அர்த்தம் என்ன? யாரோ ஒரு பரமநாஸ்திகனாம், அவன் பகவன் நிந்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய சபையை ஏற்படுத்தினானாம். சபையை ஏற்படுத்தினான். அதுல யாராவது பேச்சாளர்கள் வேணுமோ, அதுல பகவன் நிந்தை பண்ணுவதற்கு யாரு தகுதி படைத்தவன் என்று அந்த ஏற்பாடு செய்யக்கூடியவன் அவன் பார்க்கிறான். சிசுபாலன் ரொம்ப நானா திட்டுவான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறானாம். அவன் சரி சிசுபாலனை அழைப்போம்னு சொன்னா பகவன் நிந்தை பண்ணுவதற்காக ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சிசுபாலன் வந்துட்டானாம். வந்தவன் வசவுகள் பாடிக்கொண்டிருக்கிறான். அவ்வளவு உயரானாம். அதை கேட்டு இந்த நிர்வாகம், இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடியவன் இருக்கானே, அவனே காதை மூடிக்கிறானாம். ஏதோ ஒரு திட்ட வேண்டும்னு சொன்னா இப்படியா திட்டுறது? அதாவது பெருமானிடத்துல பக்தி கொண்டவர்கள் கிடையாது, பெருமானுடைய நிந்தையை கேட்க வேண்டும் என்கிற ஆசை கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட கேட்க முடியாத அளவுக்கு நிந்திக்கிறானாம் அவன். அப்படி திட்டக்கூடியவன் தான் இங்க கேட்பார் செவி சுடு. கேட்கணும்ன்ற ஆசை இருக்கக்கூடியவர்களுடைய செவியும் சுடும்படியாக கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும். ரொம்ப தாழ்ந்த வசவுகள், நிந்தைகள், அதையே பண்ணக்கூடிய சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன். சேட்பால் பழம்பகைவன், அதாவது இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, பழம்பகைவன், சேட்பால் பழம்பகைவன். சேன் அப்படின்ற வார்த்தை அதுக்கும் தூரம்னு அர்த்தம். அப்போ ரொம்ப இதெல்லாம் சேர்த்து பார்த்தால் வேற அர்த்தங்கள் இருந்தாலும் இப்போதைக்கு சேட்பால் பழம்பகைவன் என்பதற்கு நெடுநாளாக பகைவனா இருக்கக்கூடியவன் என்கிற அர்த்தத்தை கொள்வோம். அப்போ இவனுக்கு இருக்கக்கூடிய இந்த பகைமை என்பது கண்ணனோடு புதுசா இருக்கக்கூடியது ஒன்றும் கிடையாது. பழம்பகைவன் இவன் எவ்வளவோ ஜன்மங்களா தொடர்ந்து வருகிறதொன்னு. ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்தன் சொல்லி இந்த மூன்றாவது ஜென்மத்திலேயும் இன்னும் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையால் பழம்பகைவனாக சொல்லப்படுகிறான் சிசுபாலன். கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நிந்திப்பதே செய்து கொண்டு நிந்தித்து கொண்டே கடைசியில அவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த. எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியினுடைய தாட்பால், தாழ்பால், திருவடிகளுடைய அருகு, அதனுடைய பார்ஷ்வம், அதை அடைந்தான். திருவடி தாட்பால் அடைந்தான் சிசுபாலன். எப்படி அடைந்தான் அவன்? அவனோ நிந்தித்து கொண்டே இருந்தான். நிந்தித்து கொண்டிருந்தவன் எப்படி அடைந்தான் அப்படின்னா, அவன் திட்டும் பொழுதும் கூட கண்ணன் இப்படிப்பட்டவன், கண்ணன் இப்படிப்பட்டவன் என்று அப்பப்போ அந்த கண்ணனுடைய பெயரை சொல்லி சொல்லி நிந்திக்க வேண்டி இருந்திருக்குமோன்னு. அப்போ அந்த கண்ணனுடைய நாமஸ்மரணம் என்பது ஏற்பட்டிருக்குமோன்னு. அதுக்கு மேல கடைசி காலத்துல எபெருமான் சக்கரத்தை பிரயோகம் பண்ணும் பொழுது அந்த அழகிலே ஈடுபட்டு இருப்பானோ என்னமோ என்று இவ்விதமாக சில வியாஜங்களை நாம் கல்பனம் பண்ணலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உண்மையில் பார்த்தால் அந்த சிசுபாலன் அவனிடத்துல ஏதேனும் நன்மை இருந்ததான்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. எம்பெருமான் தானே நிர்ஹேதுகமாக கருணை பொழிந்தான் என்பதுவே உண்மை. அப்போ பொதுவாக பெருசு பெருசா என்னமோ உபாயங்கள் இருந்தாலும் கூட நாம் என்ன சொல்லுகிறோம்? அந்த உபாயங்கள் எல்லாம் உபாயம் கிடையாது, எம்பெருமான் தான் உண்மையில் உபாயம் அப்படின்னு சொல்லுகிறோம். அப்படி இருக்க செய்து இவனிடத்துல இல்லாததை ஏன் கல்பிக்கணும்? அவாவாழ்கிட்ட இருக்கக்கூடிய விஷயமே உபாயம் கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இல்லை, இதுதான் இவனிடத்துல காரணம்னு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. எம்பெருமான் தான் நிர்ஹேதுகமாக இவனை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லி விதமாக தெரிவிப்பார்கள். இதுல வேடிக்கையாகவும் சொல்றதுண்டு. ஆள வந்தார் தெரிவிப்பராம், சிசுபாலனை எதற்காக எம்பெருமான் காத்தான் அப்படின்னா, எம்பெருமான் பார்த்தானாம், அவன் இங்க இருந்தா இந்த நாட்டையே கெடுத்துடுவான், அவனுக்கு இந்த இடம் கூடாதுன்னு சொல்லி எம்பெருமான் சுழற்றி எரிந்தானா, போய் பரமபதத்துல விழுந்தானாம் சிசுபாலன், அவ்வளவுதான் சொல்லி வேடிக்கையா தெரிவிப்பராம். இவ்விதமாக அவனிடத்துல ஒண்ணும் இல்லை,
அவன் நல்லது ஏதாவது பண்ணியிருக்கானான்னு கேட்ட ஏதாவது இது மாதிரி தேடி சொல்லலாமே தவிர உண்மையில் எம்பெருமான் நிர்ஹேதுகமாக அவனை தன்னுடைய திருவடிகளை அடையும்படியாக செய்தான். திருவடி தாட்பால் அடைந்த தன்மை, அந்த தன்மை அறிவார், அந்த தன்மை அறியக்கூடியவர்கள் பெரியோர்கள் பலரும் உள்ளார்கள். அவர்களை அறிந்தும், அவர்களை அறிந்தும், தன்மை அறிவாரை அறிந்தும், எம்பெருமான் சிசுபாலனை ஏற்றுக்கொண்ட தன்மை, அந்த தன்மை அறியக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அறியக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தன்மை அறிவாரை அறிந்தும் கேட்பார்கள். கேசவன் கீர்த்தியல்லால் மட்டும் கேட்பரோ. இந்த விஷயங்களை அறிந்தும், இந்த தன்மையை அறிந்தவர்கள், அந்த அறிந்தவர்களை அறிந்திருக்கிறார்கள்ன்றதுனால அந்த தன்மை இவர்களும் அவர்கள் மூலமாக அறிந்திருப்பார்கள் என்பது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இந்த கேசவனை தவிர மற்றொருவரை கற்பரோ கேட்பரோ என்பது இந்த 3வது பாசுரத்துல விஷயம். இதுக்கு மேல 4ஆம் பாசுரம். இந்த 4ஆம் பாசுரத்துல தெரிவிக்கிறார், சிசுபாலனுக்கு தன்னை கொடுத்தான் என்பது ஒரு ஏற்றமா என்ன? பிரளய காலத்துல இந்த உலகத்தை முழுக்க காப்பாத்தினவன் எம்பெருமான். அவனுடைய ஏற்றம் இன்னும் அதிகமாச்சு. அதாவது சிசுபாலனை காப்பதை காட்டிலும் கூட பிரளய காலத்திலே அகப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜகத்தை காத்த எம்பெருமானுக்கு காத்தான் என்கிற அந்த ஏற்றம் இன்னுமே அதிகம் என்பதனை 4வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அப்போ இது 4வது பாசுரம். தன்மை அறிபவர் தாமவர் காளன் நீயாவரோ, பன்மை படரு பொருள் ஆதுமில் பாழ் நெடுங்காலத்து, நன்மை புனல் பண்ணி நான் முகனை பண்ணி தன்னுள்ளே, தொன்மை மயக்கிய தோத்திய சூழல்கள் சிந்தித்தே. அதாவது போன பாசுரத்துல சிசுபாலன், அந்த சிசுபாலனுக்கு எந்த விதத்திலும் குறையாதவர்கள் தான் நாம் சம்சாரிகள். அப்படிப்பட்ட நாம் எல்லாரும் சேர்ந்து பிரளய காலத்திலே ஒன்றும் இல்லாதவர்களாய், எவ்விதமான ஞானமோ உடம்போ இல்லாதவர்களாய் இருக்கும் பொழுது நம்மை காக்கிறான் பகவான். அப்போ சிசுபாலனை காத்தலை காட்டிலும் பிரளய காலத்திலே அகப்பட்டிருக்கக்கூடிய ஜீவர்களை காத்தல் என்பது பெரிய குணம் என்று சொல்லப்படுகிறது. அதை பார்ப்போம். தன்மை அறிபவர் தாமவர் காளன் நீ ஆவரும். தன்மை அறிபவர் தான். தன்மை அப்படின்னு சொன்னா உண்மைன்னு அர்த்தம். என்ன உண்மை? எம்பெருமான் தான் காரணம், அந்த காரண வஸ்து தான் அறியப்பட வேண்டும் என்கிற இந்த உண்மையெல்லாம் அறியக்கூடியவர்கள் தன்மை அறிபவர் தான். அவர் காளன் நீ ஆவரும். அவருக்குன்னு சொன்னா யாருக்கு? காரணமாக நமக்கு உடம்பு புலன்கள் முதலானவர்களை கொடுத்தவர். அப்படிப்பட்டவருக்கு அன்னி, அவருக்கு ஆளன்னியா வரும். அவருக்கு தவிர மற்றொருவருக்கு அடிமை செய்வர்களும் தன்மை அறிபவர் தாம், அவருக்கு ஆளன்னியா வரும். என்ன பண்ணியிருக்கார் அவர்னா? பன்மை படர் பொருள் ஆதுமில் பாழ் நெடுங்காலத்து. பன்மை படர் பொருள், பன்மை பல வகைப்பட்டு, படர் பொருள் அதாவது அவரவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்ப பலவிதமாக விரிவடைந்திருக்கக்கூடிய பொருள்கள். அந்த பொருள்கள் ஆதுமில் பாழ் நெடுங்காலத்து, அவ்விதமான பொருள்கள் ஒண்ணுமே இல்லாத. அப்போ உலகத்துல பொருள்கள் தேவன் மனுஷன் என்கிற விதத்துல பல வகைப்பட்டதாக இருக்கு, விரிவடைந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்டது பொருள்கள் ஒண்ணுமே இல்லாமல் பன்மை படர் பொருள் ஆதுமில் பாழ், பாழாய், பன்மை படர் பொருள் ஆதுமில் பாழ் நெடுங்காலத்து. நெடுங்காலத்துனா நெடுங்காலம் சென்ற அளவிலே, அதாவது த்விபரார்த்த காலம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒரு பிரம்மாவினுடைய ஆயுசு, பொதுவாக இதுதான் கணக்கு. ஒரு பிரம்மாவினுடைய ஆயுசு முழுக்க சிருஷ்டி இருக்கும். அதுக்கு மேல அந்த பிரம்மாவினுடைய ஆயுசு முடிந்த உடனே அதே ஆயுஷ் காலம், அந்த காலம் வரையிலும் பிரளயம் தொடரும் என்று சொல்லுவார்கள். ஒரு பிரம்மாவினுடைய ஆயுசு த்விபரார்த்த காலம் என்று சொல்லுவார்கள். அதுதான் நெடுங்காலம் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பன்மை படர் பொருள் ஆதுமில் பாழ் நெடுங்காலத்து, நன்மை புனல் பண்ணி நான்முகனை பண்ணி தன்னுள்ளே. தன்னுள்ளே என்ற வார்த்தைக்கு தன்னுடைய சங்கல்பத்தாலின் அர்த்தம். தன்னுடைய சங்கல்பத்தாலே பகவான் என்னெல்லாம் பண்றான்? நன்மை புனல் பண்ணி, நன்மை புனல் பண்ணி, அதாவது
இந்த சிருஷ்டிக்கு மேல சிருஷ்டிப்பதற்கு ஒரு நன்மை கொண்டதாக இருக்கிறது ஜலம். அதுதான் நன்மை புனல். அதை முதல்ல உண்டாக்கி, அதுக்கு மேல அதுல நான்முகனை உண்டாக்கி நன்மை புனல் பண்ணி நான்முகனை பண்ணி தன்னுள்ளே தொன்மை மயக்கிய தோத்திய சூழல்கள் சிந்தித்தேன். தொன்மை மயக்கிய, அதாவது இந்த பொருள்களை எல்லாம் திருப்பி உண்டாக்குறான் பகவான். இப்போ பகவான் சிருஷ்டி நடத்தி இருக்கிறான். அது மேல ஒரு பிரளய காலம், திரும்பி சிருஷ்டிக்கிறான். இந்த நடுவில் இந்த பிரளய காலம் எதுக்காக அப்படின்னா, ஒரு சிருஷ்டி காலம் தொடங்கி இந்த ஜீவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், மேன்மேலன தப்பான காரியங்களை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். தப்பான காரியங்களை பண்ண பண்ண துர்வாசனை அதிகமாகும். இந்த தப்பான காரியங்கள் பண்ணுவதற்கான பழக்கம், வாசனை அதிகமாகும். அந்த வாசனை எல்லாம் அடக்கணும். அடக்குவதற்காகன்னு பகவான் என்ன பண்ணுகிறான்னா பிரளய தசை. அந்த பிரளய தசையிலே அவ்வளவு காலம் ஒன்றும் பண்ணாமல் இருக்க அந்த வாசனை எல்லாம் கொஞ்சம் குறையும். அப்போ தொன்மை மயக்கிய அப்படின்னா அந்த பூர்வ வாசனை அழியும்படி பண்ணப்பட்ட பதார்த்தங்கள், அதுதான் தொன்மை மயக்கிய. அதுக்கு மேல தோத்திய, அவர்களை தோற்றுவிக்கிறான் எம்பெருமான் பதார்த்தங்களை. அப்போ அவற்றினுடைய வாசனையை கொஞ்சம் குறைத்து அதுக்கு மேல அதை தோற்றுவிக்கிறான். தோத்திய சூழல்கள் சிந்தித்தேன். அவன் இதெல்லாம் பண்றான். இதெல்லாம் பண்றது சூழல். சூழல் அப்படின்ற வார்த்தைக்கு நல்ல உபாயங்கள்னு அர்த்தம். அப்போ இந்த உபாயங்களை எல்லாம் பகவான் பண்ணுகிறான், செய்கிறான், அனுஷ்டிக்கிறான். இதையெல்லாம் சிந்தித்து, இதையெல்லாம் அனுசந்தித்து தன்மை அறிபவர், தன்மை அறிபவர் தான் அவர். காலன்னி அவரும் இவ்வளவு பண்ணியிருக்கக்கூடிய அவர். அவருக்கு தவிர மற்றொருவருக்கு ஆளாக முடியுமா? ஆக முடியாது. தன்மை அறிபவர் தாம் அவர். காலன்னி அவரும் பன்மை படர் பொருள் ஆதுமில் பாழ் நெடுங்காலத்து நன்மை புனல் பண்ணி நான்முகனை பண்ணி தன்னுள்ளே தொன்மை மயக்கிய தோத்திய சூழல்கள் சிந்தித்தே என்பது 4ஆம் பாசுரம். அதுக்கு அடுத்து 5வது பாசுரம் இதுல தெரிவிக்கிறார். அதாவது பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. அதுக்கு மேல ஒரு காலத்துல பிரளய ஜலத்திலே தள்ளப்படுகிறது ஹிரண்யாக்ஷனாலே. அந்த ஹிரண்யாக்ஷனாலே தள்ளப்படும் பொழுது சரி பூமி போச்சு, நம்ம சங்கல்பத்தாலே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கக்கூடியவர், சரி திருப்பி சிருஷ்டித்து கொள்வோம் என்று நினைக்காமல் அதையே காப்பாத்தினானே, அது பெரிய குணம். அதை அனுபவிக்கிறார் இந்த அடுத்த பாசுரத்துல. சூழல்கள் சிந்திக்கில் மாயன் கடலன்னி சூழ்வரோம் ஆழப் பெரும்புனல் தன்னுள் அழுந்திய ஞாலத்தை தாழப்படாமல் தன்பால் ஒரு கோட்டிடைத்தான் கொண்ட கெழல் திருவுருவாயித்து கேட்டுமுணர்ந்துமே. சரி, சூழல்கள் சிந்திக்கில் மாயன் கடலன்னி சூழ்வரோம். சூழல்கள் அப்படின்னா உபாயங்கள்னு அர்த்தம் பார்த்தோம். சூழல்கள் சிந்திக்கில் தாம் தாம் பெற வேண்டிய புருஷார்த்தங்கள், அந்த புருஷார்த்தங்களுக்கான உபாயங்கள் சூழல்கள், அவற்றை சிந்திக்கில் மாயன் கடலன்னி சூழ்வரும். மாயன் ஆச்சரியமான சக்தி கொண்டவன் மாயன். அந்த மாயன் கடலன்னி சூழ்வரும். அவனுடைய திருவடிகளைத் தவிர மற்றொன்றை பற்றுவார்களோ? சூழல்கள் சிந்திக்கில் மாயன் கடலன்னி சூழ்வரும். அந்த பகவான் என்ன பண்ணியிருக்கிறான்னா ஆழ பெரும்புனல் தன்னுள் அழுந்திய ஞாலத்தை, ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய பெரிய ஜலம், பிரளயாரணவம் பிரளயக்கடல், அதுக்குள்ளே அழுந்திய ஞானம், அதில் நல்லா அழுந்தி இருக்கக்கூடிய பூமியை தாழப்படாமல் தன்பால் ஒரு கோட்டிடைத்தான் கொண்ட. தாழப்படாமல், அது அந்த இடத்துல பிரளய ஜலத்திலேயே இருந்து கொண்டு தாழப்படாமல் உருமாய்ந்து போகாமல் அர்த்தம். உருமாய்ந்து போகாமல் தன்பால் ஒரு கோட்டிடை தான் கொண்ட, தன்னிடத்துல ஒரு கோட்டிடை, தன்னுடைய ஒரு கொம்பிலே எம்பெருமான் கொள்கிறான். எப்படி கேழலாக கொள்கிறான் அல்லவா? ஆழ பெரும்புனல் தன்னுள் அழுந்திய ஞாலத்தை தாழப்படாமல் தன்பால் ஒரு கோட்டிடை தான் கொண்ட கேழல் திருவுருவாயித்து. தான் கொண்ட, அதாவது யாரேனும் பிரார்த்தித்தார்களான்னு கேட்டா தானே கொண்டான். தான் கொண்ட, ஒருவர் அர்த்தியாதிருக்கத்தானே கொண்ட கேழல் திருவுரு. கேழல் திருவுரு. கேழல் அப்படின்னு சொன்னா பன்றின்னு அர்த்தம், வராகம்னு அர்த்தம். அந்த வராகமாகிற ஒரு திருவுருவு கொண்டு எம்பெருமான் வருகிறான். எதுக்காக அந்த வராகமாகிற உருவை கொண்டான்னா, நிலத்திலேயும் காரியம் பண்ணணும், ஜலத்திலேயும் காரியம் பண்ணணும். அது ரெண்டுத்துக்குமே, நீருக்கும் சேற்றுக்கும் இழையாதபடி ரக்ஷணத்துக்கு பாங்கான வடிவை கொண்டான் அவன் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த வடிவிற்கே அவன் வராகமாக இருந்தாலும் அதுவே திருவுருவாக இருக்கிறது.
அதாவது அதை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்குன்னா அதுக்கே ஆலத்தி வழிக்கும்படியாக இருக்கிறதாம். கோல வராகமுன்னாய் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அழகான வராகமாக வருகிறான். கேழல் திருவுருன்னு சொல்லி இந்த இடத்துல ஆழ்வார் அனுசந்திக்கிறார். அப்போ தான் கொண்ட கேழல் திருவுருவாயித்து கேட்டும் உணர்ந்துமே, அவ்விதமாக எம்பெருமான் கிழல் திருவுருவானான் என்பதனை கேட்டும் உணர்ந்தும், அதை கேட்பது, கேட்ட விஷயத்தை மனசுல மனனம் பண்ணுவது, கேட்டும் உணர்ந்துமே இப்படி பண்ணி அதுக்கு மேல சூழல்கள் சிந்திக்கில் மாயன் கடலன்னி சூழ்வரும். இப்படி பாருங்க, பிரளய ஆபத்து, பூமி சிக்கிக் கொண்டாள், பூமியில் இருக்கக்கூடியவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். அவர்கள யாருமே பிரார்த்திக்காமல் இருக்கச் செய்து, பூமியில் உள்ளார் யாரேனும் பிரார்த்தித்தார்களான்னு கேட்டா ஒருத்தரும் இல்லை. ஆனாலும் தானே வந்து எம்பெருமான் கொள்கிறான். அப்படி கொள்ளும் பொழுது தான் எவ்விதமான வடிவை கொண்டு வருகிறான்னா தன்னுடைய வடிவே மாத்தின்ட்டான். எம்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டது, அந்த திருமேனியை ஒரு பன்றியினுடைய உருவம் கொண்டதாக மாத்தி கொண்டு வருகிறான். அதெல்லாம் யாரேனும் பண்ணுவார்களான்னு கேட்டா சில வேஷங்கள்லாம் இருக்கும். ஒரு நாடகத்துக்குன்னு ஒரு வேஷம் போட சொன்னாலும் கூட அதுலயும் நல்ல ஒரு ராஜாவினுடைய வேஷம் போடுவேன்னு சொல்லுவாளே தவிர பிள்ளைகள் அது ஒரு பன்றியாக வேஷம் போடணும், இல்ல ஒரு மரமாக வேஷம் போடணும், எல்லாருமே இராய்ப்பார்கள். அது என்ன அந்த வேஷம்லாம் வேண்டான்னு சொல்லுவா. ஒரு வேஷம் நாடகத்துக்கு போடும் பொழுதே கூட அதுல கொஞ்சம் தாழ்ந்ததாக ஒரு பொருள் இருக்குமே, ஆனா அந்த மாதிரி வேஷம் போட மாட்டேன்னு சொல்லுவா பிள்ளைகள். எல்லாருமே அப்படித்தானே. ஆனா எபெருமான் சர்வேஸ்வரன் ஒரு பன்றியாக வருவதற்கும் யோசிக்காமல் வருகிறான்னு சொன்னா அது ஒரு பெரிய அவனுடைய தன்மையானது தெரிகிறது. அப்போ இதற்கு முன்னாடி பிரளய ஆபத்திலே காப்பாத்தினான்னா இவ்விதமான உருவை மாற்றிக்கொள்வது என்பதெல்லாம் தேவைப்படல. ஆனா இங்கு ஒரு பன்றியாக தன்னை மாற்றிக்கொண்டு வருவதற்கும் பகவான் யோசிக்கவில்லை என்பது காட்டப்படுகிறது. ஆகையால் தன் உரு கெடுத்து வேத்துரு கொண்ட நீர்மைக்கு தாம் குலையாமல் சிருஷ்டித்தது ஓர் ஏற்றமோ. பகவானுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை இல்லையா சிருஷ்டிக்கும் பொழுது. ஆனா இங்க அப்படி கிடையாது. உருவை மாற்றிக்கொண்டு வந்திருக்கே, இதுதான் ஏற்றம். இந்த ஏற்றத்தை அறிந்தவர்கள் அவர்கள் அந்த எம்பெருமானை ஆசிரியிக்காமல் மற்றொருவரை ஆசிரியிப்பார்களா, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை தவிர மற்றொன்னை உபாயமாக பற்றுவார்களா என்று 5ஆம் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அடுத்து 6ஆம் பாசுரம். கேட்டும் உணர்ந்தவர் கேசவர் காலன்னி ஆவரோன் வாட்டமிலா வன்கை மாவலி வாதிக்க வாதிப்புண்டு ஈட்டங்கொள் தேவர்கள் சென்னிறந்தார் கிடர் நீக்கிய கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள் கண்டுமே. கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள் கண்டுமே. எம்பெருமான் வராகாவதாரம் பண்ணும் பொழுது தன்னுடைய உருவை மாற்றிக்கொண்டான், அதை ஒரு விதமாக தாழ்த்தி கொண்டான் என்றும் சொல்லலாம். நான் அடுத்து சொல்லப்படக்கூடிய இந்த அவதாரம் இருக்கே வாமனாவதாரம், இதுல 2 தன்னுடைய உருவத்தையும் ரொம்ப சிறியதாக ஆக்கி கொண்டான், தன்னுடைய ஸ்வபாவத்தையும் தாழ்த்தி கொண்டு வந்தான் பகவான். 2 ஏற்றம் இங்க உண்டு என்பதனை காட்டுகிறார். பார்ப்போம். கேட்டும் உணர்ந்தவர் கேசவர் காலன்னி ஆவரும். கேட்டும் பிறர் சொல்ல கேட்பது, அது மேல உணர்தல் அப்படின்னு சொன்னா மனசால தங்களுடைய மனசிலே உணர்தல், ஒரு உறுதி கொள்ளுதல். சிரவணம் மனனம்னு சொல்லுவா. அந்த விதமாக இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கேட்டும் உணர்ந்தவர் அப்படின்னு அதுதான். சிரவணம்னா கேட்கிறோம் அப்படின்னு சொல்ற, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இது சிரவணம் அப்படின்றது முடிஞ்செடுத்து. ஆனா இதே விஷயங்களை மறுபடியும் நாம் மனசுல அதை கொஞ்சம் திருப்பி நினைக்க வேண்டும், அதை உறுதிப்பட நினைக்க வேண்டும். அதுதான் மனனம் என்று சொல்லப்படும். ஸ்ருதார்த்தசிய யுக்திபிகி பிரதிஷ்டாபன மனனம்னு சொல்லுவா. கேட்டாச்சு விஷயத்தை, இந்த கேட்ட விஷயம் இப்படித்தான் இருக்குமா, சரிதானா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து அதை திருடப்படுத்தி கொள்ளுதல் மனனம் என்று சொல்லப்படும். அப்போ கேட்டும் உணர்ந்தவர், அப்போ சிரவணமும் பண்ணியிருக்கா மனனமும் பண்ணியிருக்கா, அது ஒரு அத்தியவசாயம் உறுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கேட்டும் உணர்ந்தவர் கேசவர் காலன்னி ஆவரும். கேசவனுக்கு தவிர மற்றொருவருக்கு ஆள் ஆவர்களா, ஆக மாட்டார்கள் என்று தெரிவிக்கிறார். இங்க கேசவன்ற வார்த்தை முன்னாடி கேசவன் வந்தது அந்த பாசுரத்துல கிருஷ்ணாவதார பிரஸ்தாவம். ஆகையால் அங்க கேசவன் சொன்னா கேசி ஹந்தா, கேசியை கொண்டவன் அர்த்தம் வச்சுட்டோம். ஆனா இங்க வாமனாவதாரத்தை பத்தி தானே பிரஸ்தாவம். அப்ப கேசவன் அர்த்தம் என்ன, 2 விதமாக சொல்லலாம். ஒன்னு, ரொம்ப அழகான கேசம் கொண்டவன் வாமனன், கோலவாமனன் அப்படின்லாம் சொல்லப்படுகிறான். ரொம்ப அழகான வாமனன். அவனுடைய திருவுரு சின்னதா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவமும் அவ்வளவு அழகா இருக்கான். அந்த அழகுல திருக்குறள்களும் ரொம்ப அழகா இருக்குன்னு வைத்துக் கொள்ளலாம்.
அப்போ கேசவன்ற வார்த்தைக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த கேசபாசங்களை உடையவன் என்கிற அர்த்தம் இந்த இடத்துல வைத்துக் கொள்ளலாம். அல்லது கைதி பிரம்மணோ நாம ஈஷோகம் சர்வ தேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமபாக், கேசவ நாமவான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு பிரமாணம். இது ருத்ரன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். க இதி பிரம்மணோ நாம. க என்கிற வார்த்தை பிரம்மாவுக்கான பெயர். கனு பெயர் அவனுக்கு. ஈஷோகம் சர்வதேகினாம், நான் ஈசன் என்று சொல்லப்படுகிறேன். ஆவாம் தவாங்கே சம்பூதோ, நாங்கள் இருவரும் தேவரீரிடமிருந்து உண்டானவர்கள். ஆகையால் தேவரீர் க அப்படின்றது பிரம்மாவினுடைய பெயர், ஈசன் என்பது ருத்ரனுடைய பெயர். க ஈஷ சேர்ந்தால் கேஷ, அவர்களை உண்டாக்கினவன் கேசவன் அப்படின்னு அர்த்தம் வரும். ஆகையால் இந்த இடத்துல கேசவன் என்பதற்கு அவிதமாக அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ கேட்டும் உணர்ந்தவர் கேசவர் காலன்னி ஆவரும். சரி, என்னதான் பண்ணியிருக்கார் அவர்? வாமனாவதாரத்தில் எம்பெருமான் பண்ணின விஷயத்தை சொல்றார். வாட்டமிலாவன் கை மாவலி வாதிக்க வாதிப்புண்டு ஈட்டங்கொள் தேவர்கள் சென்னிறந்தார் கிடர் நீக்கிய கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள் கண்டுமே. வாட்டமிலா வன்கை மாவலி என்று தெரிவிக்கிறார். எம்பெருமான் பல அவதாரங்கள் செய்து பல பேரை கொல்கிறான். வராக அவதாரத்தில் ஹிரண்யாட்சனை முடிக்கிறான் எம்பெருமான். சிம்ஹாவதாரத்தில் ஹிரண்ய கசிப்புவை முடிக்கிறான். ராமாவதாரத்தில் ராவணவதம், கிருஷ்ண அவதாரத்தில் கம்சவதம் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனா வாமனாவதாரத்தில் மகாபலியை கொல்லவில்லை. காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். அவன் வாட்டமிலா வன்கை படைத்தவன். அதாவது ஒரு நாளும் கொடுத்தல் என்பதனை விடுவதே கிடையாது. அவன் எப்பொழுதும் தானம் பண்ணிட்டேதான் இருக்கான். ஆகையால் வல்லன்மை வாய்ந்த ஒருத்தன் வன்கை உடையவனாக இருக்கிறான் அந்த மகாபலி. அதுதான் அவன் சொல்லப்படுகிறான் வாட்டமிலா வன்கை மாவலி என்று. அவனுக்கு ஒரு நாள் கொடுக்கவில்லை என்றால் அது வாட்டம் அடைஞ்சிடுமோ என்னமோ. ஆனா அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆகையால் வாட்டமிலா வன்கை மாவலி வாதிக்க, அந்த மாவலியானவன் அவன் பாதிக்க, அவன் இவர்களை துன்புறுகிறார்கள் தேவர்கள். மாவலி வாதிக்க வாதிப்புண்டு. வாட்டமிலாவன் கை மாவலி வாதிக்க வாதிப்புண்டு. யாரு? தேவர்கள். ஈட்டங்கொள் தேவர்கள். ஈட்டங்கொள் தேவர்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய தேவர்கள். அந்த தேவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஈட்டங்கொள் தேவர்கள் சென்னு இறந்தார். அவர்கள் பகவானை சென்று கிட்டி பகவானை இறக்கிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். பகவானே, தேவரீர் தான் எங்களை காக்க வேண்டும் மாவலியிடமிருந்து என்று. இப்போ இந்த தேவர்கள் இருக்கா பாருங்களேன், இவா எப்படிப்பட்டவர்கள் என்றால், நாங்களாம் எங்கேயும் போக மாட்டோம், யாரையும் ஒன்று பிரார்த்திச்சிட மாட்டோம்னு இருக்கக்கூடிய அபிமானம் படைத்தவர்கள். அவர்கள் எம்பெருமானிடத்துக்கு வருகிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். அவர்கள் பிரார்த்திக்க ஈட்டங்கொள் தேவர்கள் சென்னு இறந்தார்க்கு இடர் நீக்கிய, அவர்களுடைய துக்கத்தை போக்குகிறான். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவனே அவதரிக்கிறான் எம்பெருமான். அவர்களுடைய துக்கங்களை எல்லாம் போக்கக்கூடிய கோட்டங்கை வாமனனாய் எம்பெருமான் வாமனனாக வருகிறான். வாமனன் என்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. குரலனாக வருகிறான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் குள்ளனாக வருகிறான் அப்படின்னா, மாவலியை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது. எப்படியாவது மாவலிடமிருந்து இந்திரனுடைய சொத்தை மீட்க வேண்டும் என்பதுதான் எம்பெருமானுடைய எண்ணம். சரி, அவனிடத்துல தான் ஔதாரியம் இருக்கே, அந்த ஔதாரியத்தையே நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஒரு சின்ன வடிவு கொண்டு, அதிலேயும் பிக்ஷை கேட்கக்கூடிய தகுதி படைத்த ஒரு ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமத்தை கொண்டு எம்பெருமான் வருகிறான். இங்க பாருங்களேன், ஒன்று தன்னுடைய வடிவையும் குறைத்து கொண்டான், சிறுக்கி கொண்டான் என்று பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, வடிவை மட்டும் குறுக்கி கொள்ளாமல் அதற்கு மேல் தன்னுடைய சுபாவம், எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து நீண்ட கை உடைய எம்பெருமான் தான் கை ஏந்தி நிற்கிறான். இது எவ்வளவு பெரிய விஷயம்! பெரிய பெரிய கஷ்டங்கள்ல இருக்கும் பொழுதும் கூட
பல பேர் என்ன பண்ணுவார்கள்னா, நான் கையேந்தி நிற்க மாட்டேன் என்கிற உறுதி கொண்டிருப்பார்கள். அது என்ன, பிறர் முன்பு சென்று கையை நீட்டுவதா? அது நடக்காதுன்னு இருப்பான். இவன் சர்வேஸ்வரன், இவன் கையை நீட்டுறதுக்கு தயாராயிட்டான். நம்ம போய் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த தேவர்கள் இருக்க பாருங்களே, அந்த இந்திரனோ மற்றவர்களோ அவர்கள் போய் மகாபலியிடத்துல கையேந்து நின்றார்களே, ஆனால் அவர்களுக்கே அவன் திரும்பி கொடுத்துருப்பானா இருக்கும். ஆனா அவளுக்கு தங்களுடைய அகங்காரம் அந்த காரியத்தை பண்ணுவதற்கு இடம் கொடுக்கல. ஆனா சர்வேஸ்வரனா இருக்கக்கூடியவன் இவன் கையேந்து நிற்பதற்கு தயாராக வந்துட்டான். உருவையும் மாற்றிக் கொள்கிறான், கொடுக்கக்கூடிய தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏந்தி நிற்கக்கூடியவனாக செல்கிறான். அதுதான் எம்பெருமானுடைய தன்மை. கோட்டங்கை வாமனனாய் என்று தெரிவிக்கிறார். கை, அழகான கை படைத்தவன். அது எப்படி இருக்குன்னு கேட்டா, கோடு கோடு அங்கை கோட்டங்கை என்று சொல்லப்படுகிறது. அதாவது எம்பெருமான் தன்னுடைய திருக்கை அதை இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறான். அதாவது பொதுவாக ஒரு தானம் வாங்கும் பொழுது என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, தாரவார்த்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஒரு தானம் கொடுக்கும் பொழுது, தாரைனா ஜலதாரை, அந்த ஜலதாரையை கொடுத்து ஒரு தானம் கொடுப்பார்கள். அதனால வாங்கி கொள்ளக்கூடியவர்கள் நீரேற்று அப்படின்னு பாசுரங்கள் நிறைய இடத்துல வரும். அந்த தாரையை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மாதிரி அவனும் அந்த பூமியை தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கைகளை இப்படி வைத்துக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறான். அவ்விதமான அந்த நிலை இருக்கிறதே, அந்த நிலையில் இருக்கக்கூடிய கைதான் கோட்டங்கை என்று சொல்லப்படுகிறது. கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள் கண்டுமே, அந்த எம்பெருமான் கையேந்தி நிற்கிறான் என்பதனை இந்த இடத்துல நாம் கண்டுகொள்ள வேண்டியது. ஆக கோடுதல் என்பதற்கு குவித்தல்னு அர்த்தம். அப்ப அந்த குவிந்த கை கொண்டவன் எம்பெருமான் கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள். அவன் செய்த கூத்துன்னு தெரிவிக்கிறார். கூத்து அப்படின்னு சொன்னா நாட்டியம்னு அர்த்தம். இவன் பண்ணின ஒவ்வொரு காரியமும் அவதரித்தான், சட்டுன்னு வளர்ந்தான், உபநயனமாச்சு, அங்கிருந்து கிளம்பினா போனா, மாபலி மூவடி தான்னு கேட்டான், அவன் கொடுக்க இவன் வளர்ந்தான். இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தா ஏதோ யாரோ நல்ல நாட்டியம் தெரிந்தவர் ஆடுவது போல் இருக்கிறதுன்னு சொல்லி ஆழ்வார் அனுசந்திக்கிறார். கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள் கண்டுமே, அந்த கூத்துக்கள் எல்லாம் அவன் செய்திருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் கண்டும் கேட்டு உணர்ந்தும் கேசவர் காலன்னியா வரும். இப்படிப்பட்ட கேசவன் பிரம்மா ஈசன் முதலானவர்களுக்கு உட்பாதகனா இருக்கக்கூடியவன். அவனை தவிர மற்றவர்களை அறிவார்களா? கேட்டு உணர்ந்தவர் கேசவர் காலன்னி ஆவரோ என்று சொல்லி இந்த 6ஆம் பாசுரத்துல கேட்கிறார். ஆக இதற்கு முன்னாடி வராக அவதாரம், அதை காட்டிலும் சிறந்தது வாமனாவதாரம் என்பது போல இந்த இடத்துல கண்டுகொள்ள வேண்டியது. 6ஆம் பாட்டு இத்துடன் முடிவடைகிறது. இதற்கு மேல 7ஆம் பாசுரம். கண்டும் தெளிந்தும் கற்றார் கண்ணர் காளன் யாவரும் வண்டுண் மலர் தொங்கல் மார்க்கண்டேயனுக்கு வாழுநாள் இண்டை சடமுடி ஈசனுடன் கொண்டு செல்ல கொண்டங்கு தன்னொடும் கொண்டு உடன் சென்னதுணர்ந்துமே. இதுல தெரிவிக்கிறார், தேவதாந்தர பரனாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயன், அந்த மார்க்கண்டேயனுக்கே வேண்டிய பலன்களை எல்லாம் கொடுத்து தன்னுடைய திருவடியிலே சேர்த்துக் கொள்கிறான் எம்பெருமான். இது என்ன குணம்? அதை பத்தி இந்த பாசுரத்துல பார்க்கலாம். கண்டும் தெளிந்தும் கற்றார் கண்ணர் காலன்னி ஆவரோ என்று தெரிவிக்கிறார். கண்டும் தெளிந்தும் கற்றார், இதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கற்றும் தெளிந்தும் கண்டார் என்று மாற்றிக்கொள்ள வேண்டியது. என்ன, முதல்ல கற்று அப்படின்னு சொல்லி கற்க வேண்டும், சிரவணம் பண்ண வேண்டும். அதுக்கு மேல தெளிவு ஏற்படும், ஒரு உறுதிப்பாடு கொள்ள வேண்டும். அதுக்கு மேலதான் காண்பது. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், தர்சனம்னு சொல்லுவார். அதுல நிறைய உண்டு. தர்சன சமானாகாரமான ஞானம் ஏற்படும்படியாக தியானம் பண்ண வேண்டும். திரஷ்டவியா நிதித்தியாசித்தவியா என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதுல கிரமம்னு பார்த்தா என்னது? முதல்ல சிரவணம், அதுக்கு மேல மனனம், அதுக்கு மேலதான் தியானம், சாட்சா்காரம் எல்லாம் ஏற்படும். ஆக நீங்க கண்டும் தெளிந்தும் கத்தார் இருந்தாலும் கற்றும் தெளிந்தும் கண்டார் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்விதமாக இருக்கக்கூடியவர்கள் கண்டும் தெளிந்தும் கற்றார் கண்ணர் காலன்னியாவரும். சர்வ சுலபனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு தவிர மற்றொருவருக்கு ஆளாக முடியுமா? தெரிவிக்கிறார். வண்டுண் மலர் தொங்கல் மார்க்கண்டேயனுக்கு வாழுநாள். வண்டுண் மலர் தொங்கல் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் ரொம்ப சிறு வயதில் இருக்கக்கூடிய பாலனான மார்க்கண்டேயன். அவன்
வண்டுண் மலர் தொங்கல், ஒரு பூ மாலை, தொங்கல்னா மாலைன்னு அர்த்தம். மலர் மலர் தொங்கல், மலர் மாலை கொண்டிருக்கிறான். வண்டு உண்ணும்படியான மலர் மாலை கொண்டிருக்கிறான். வண்டுண் மலர் தொங்கல் மார்க்கண்டேயனுக்கு வாழு நாள், அவனுக்கு ஆயுசு வேண்டும். அந்த ஆயுசுக்காக, கதை பல பேருக்கும் தெரிந்திருக்கும். மார்க்கண்டேயன் சிறு வயதிலேயே அவனுக்கு ஆயுசு குறைவு அப்படின்னு சொல்லி தெரிய வருகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே யமன் வரும் பொழுது மார்க்கண்டேயன் ஆயுசுக்காகன்னு சொல்லி சிவனை வேண்டுகிறான். அப்ப அந்த ஆயுசுக்காக, அந்த ஆயுசை கொடுப்பதற்காக வாழுநாள் இண்டை சடமுடி ஈசன், இண்டை சடமுடி ஈசன், சடைமுடி கொண்டிருக்கக்கூடிய ஈசன் ஆகிற ருத்ரன் என்ன பண்ணுகிறான் என்றால், இண்டை சடமுடி ஈசன் உடன் கொண்டு உஷாச் செல்ல, உடன் கொண்டுனா அந்த மார்க்கண்டேயனை உடன் கொண்டு, கூட கொண்டு செல்கிறானாம் ஈசன். எங்கே செல்கிறான் அப்படின்னு சொன்னா எம்பெருமானிடத்துக்கு செல்கிறான். அதுல உஷாச் செல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது, பலவிதமான அர்த்தங்கள். அதுல பகவானிடத்திலே மார்க்கண்டேயனை ருத்ரன் அழைத்து செல்கிறான். எதுக்காகன்னு கேட்டா அவனுக்கு ஆயுசு கொடுப்பதன் பொருட்டு இவன் அழைத்து செல்கிறானா. அழைத்து செல்லும் பொழுது பகவான்கிட்ட போகும்பொழுது ஒரு புருஷகாரத்தை முன்வைத்து தானே போக வேண்டும். இங்க யார் புருஷகாரம்னா தானே புருஷகாரமாக ஆகிறானா, யாரு ருத்ரனே ஆகிறானாம். அது ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது உஷா செல்ல என்பதற்கு. அப்படி கொண்டங்கு இண்டை சடமுடி ஈசனுடன் கொண்டு உஷா செல்ல கொண்டங்கு, அங்கு அவனை கொண்டு எம்பெருமான் அவனை ஸ்வீகரிக்கிறான். இப்போ ஆயுசுக்காகன்னு தன்னை வேண்டி இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தன் அவனுக்கு ஆயுசை தன்னால கொடுக்க முடியாது என்று பார்த்து அந்த ருத்ரன் என்ன பண்ணுகிறானா, என்ன இருந்தாலும் நமக்கு இவ்வளவு நாள் எவ்வளவோ சேவைகள் எல்லாம் பண்ணியிருக்கக்கூடியவன் இவன், இவனை நாம் கைவிடக்கூடாது, சரியான இடத்துக்கு இவனை அழைத்து செல்லலாம் என்று பார்த்து ருத்ரன் அழைத்து செல்கிறான். அழைத்து சென்று எம்பெருமானிடத்திலே காட்டிக் கொடுக்க எம்பெருமான் இவனை ஸ்வீகரித்துக் கொள்கிறான். இவனை எனக்கு ரக்ஷன் தான், இவனை நான் காப்பாற்ற வேண்டும் என்று பகவான் திருவுள்ளத்துல கொண்டு, அதுக்கு மேல என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, கொண்டங்கு தன்னொடும் கொண்டு உடன் சென்னதுணர்ந்துமே, தன்னொடும் கொண்டு அவனை முதல் ஏற்றுக்கொள்கிறான், தனக்கு சமானமாக தான் அவனை ஆக்குகிறான். எம்பெருமான் தன்னை ஆசிரியக்கக்கூடிய அனைவரையும் தம்மையே ஒக்க அருள் செய்வர் அப்படின்ற ரீதியில தன்னோடு சாமியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதுதான் தன்னோடும் கொண்டு என்பதற்கு அர்த்தம். உடன் சென்னது உணர்ந்துமே, அதற்கு மேல உடன் சென்றது அப்படின்னா தன்னை எப்பொழுதுமே தனக்கு அருகிலேயே வைத்து கொண்டான். அப்போ வாழ்நாள் ஆயுசு வேண்டும் என்பதற்காக வர சிவன் எம்பெருமானிடத்திலே அவனை காட்டி கொடுக்க அவனுக்கு அதையும் கொடுத்து அதுக்கு மேல தன்னுடைய நித்திய கைங்கரியத்தையும் பகவான் கொடுத்தான். உடன் சென்றதுன்னா அதுதான் அர்த்தம். ஒரு நாளும் பிரியாதே சென்றபடி அப்படின்னு சொல்லி அவனுக்கு நித்திய கைங்கரியத்தை கொடுத்தபடி, அதை உடன் சென்றது உணர்ந்துமே, அதை உணர்ந்தும் கண்டும் தெளிந்தும் கற்றார் கண்ணர் காளன் நீ ஆவரோ என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ஆக தேவதாந்தர பஜனம் பண்ணி இருக்கக்கூடியவனையும் கூட பகவான் உபேட்சிக்கவில்லை, விடவில்லை, ஏற்றுக்கொண்டான் அப்படின்ற ஒரு பெரிய குணம். அப்போ முன்னாடி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குணத்தை காட்டிலும் இது சிறந்த குணமாகத்தான் கருதப்படுகிறது. இது 7ஆம் பாசுரத்துல நாம் பார்க்கலாம். இதுக்கு மேல 8ஆம் பாசுரம். செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரன் நீ கற்பரோ, எல்லையில்லாத பெருந்தவத்தால் பல செய்மிறை அல்லல் அமரரை செய்யும் இரணிய நாகத்தை மல்லல் அரியுருவாய் செய்த மாயம் அறிந்துமே. நிருசிம்ஹாவதாரத்தை பற்றி பேசுகிறார். தேவதாந்தர பஜனம் பண்ணினவன், அவனை விஷயீகரித்த குணம், அந்த குணத்தை காட்டிலும் ரட்சிக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் அப்படின்ற ஆர்வத்துல ஒரு பக்கம் நரத்வம், ஒரு பக்கம் சிம்ஹத்வம், ரெண்டையும் சேர்த்து எம்பெருமான் தோன்றினானே அந்த குணம் பெருசு அப்படின்னு சொல்லி அந்த பெரிய குணத்தை இந்த இடத்துல இந்த பாசுரத்துல அனுபவிக்கிறார். செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரன் நீ கற்பரோ, செல்ல உணர்ந்தவர், அதாவது செல்வம் பெருசு அப்படின்ற எண்ணம் போய் அதை தாண்டி, இல்ல கைவல்யம் ஆத்ம லாபம்ன்றது இருக்கே, ஆத்ம பிராப்தி உண்டேன்னு அதை பத்தி நினைச்சு இல்ல, அதையும் தாண்டி போய் எம்பெருமான் தான் உபேயம், எம்பெருமான் தான் உபாயம் என்கிற உணர்வு கொண்டவர் செல்ல உணர்ந்தவர். அப்படி செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரன்னி கற்பரோ, செல்வன், இங்க செல்வன்னா யாருன்னா சிம்ம பெருமான் தான் செல்வன்னு சொல்லப்படுகிறான். சுவாமி அது என்ன சுவாமி செல்வன்னா என்னது? நாரசிம்ம வபு ஸ்ரீமான் என்று
சஹஸ்ரநாம அத்தியாயத்துல சிம்ம பெருமானுக்கு ஸ்ரீமான்னு ஒரு திருநாமம் இடப்பட்டிருக்கிறது. அங்க அர்த்தம் என்ன? ஸ்ரீ என்கிற வார்த்தைக்கு அழகுன்னு அர்த்தம். இங்கேயும் செல்வன்னு அர்த்தம் என்ன? அழகன்னு அர்த்தம், பேர் அழகன். அந்த செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரன்னி கற்பரோ, அவனுடைய குணத்தை தவிர மத்தொன்னை கற்பார்களா? அவனுடைய குணம்னா என்னது? ஆசிரித பாரதந்திரியம், ஆசிரிதனுக்கு பரதந்திரனாக இருத்தல், அவ்விதமான அந்த ஒரு தன்மை இருக்கே, அதை தவிர வேற எதையாவது கற்பார்களா? செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரன்னி கற்பரோ. மேல தெரிவிக்கிறார், எல்லையில்லாத பெருந்தவத்தால் பல செய்மிரை அல்லல் அமரரை செய்யும் இரணியன். இரணியன் எப்படிப்பட்டவன்? எல்லையில்லாத பெருந்தவத்தால், எல்லையில்லாத பெரிய தபஸ், அந்த தபஸாலே பல செய்மிரை, அதாவது பல மிரை செய் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். பலவிதமான மிருக்குகளை, பலவிதமான காரியங்களை, அதாவது தேவர்களை துன்புறுத்தக்கூடிய காரியங்களை அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். பல மிருக்குகளை செய்யக்கூடியவனான அல்லல் அமரரை செய்யும், அவளுக்கு பலவிதமான துன்பங்களை ஏற்படுத்துகிறான். அல்லல் அமரரை செய்யும், அமரர்களுக்கு அல்லல் அப்படின்னு சொன்னா துக்கம்னு அர்த்தம். அந்த அமரர்களுக்கு துக்கத்தை செய்யக்கூடிய இரணியன் பலவிதமான செயல்கள் பண்ணுகிறான், தப்பான செயல்கள். அந்த செயல்கள் மூலமாக இவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறான். அப்படிப்பட்ட இரணியன் ஆகத்தை, அவனுடைய ஆகம், அவனுடைய உடம்பு அது எப்படி இருக்குன்னா, நல்லா வரங்களால பருத்து இருக்கிறது. அந்த பருத்து இருக்கக்கூடிய அந்த உடம்பை மல்லல் அரியுருவாய், அரியுருவாய் சிங்க உருவாய் எம்பெருமான் வருகிறான். மல்லல் அப்படின்ற வார்த்தைக்கு பெருமைன்னு அர்த்தமா. இப்போ மகாவிஷ்ணு அப்படின்னு பெரிய உருவு கொண்டு எம்பெருமான் வருகிறான். மல்லல் அரியுருவாய் அல்லது மல்லல் அரியுருவாய் என்பதற்கு லக்ஷ்மி நரசிம்ஹம் அப்படின்னு அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம் என்று காட்டப்படுகிறது. நரங்கலந்த சிங்கமாய் கேண்ட திருவன் என்று ஆழ்வார் பாசுரம் உண்டு. ஆகையால் லக்ஷ்மி நரசிம்ஹன் என்றும் வைத்துக் கொள்ளலாம். மல்லல் அரியுருவாய் செய்த மாயம் அறிந்துமே, அவன் வந்தான், வந்து செய்த மாயம் செய்தான். ரொம்ப சுலபமாக பெரிய சீற்றத்தோடு அவனுடைய ஆகத்தை கிழித்து புகட்டானோன்னு அந்த ஆச்சரியத்தை அனுசந்தித்தும், வல்லல் அறியுருவாய் செய்த மாயம் அறிந்துமே, அந்த மாயத்தை அறிந்தும் செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரன்னி கற்பரோ, இவனை தவிர மற்றொருவருடைய சீரை கற்பார்களா என்று கேட்கிறார். ஆக இங்க ஒரு பக்தனுக்காக, ஒரு பக்தனுக்காக தன்னுடைய வடிவை மாற்றிக்கொண்டு அதை பலவிதமாக, மனுஷனா வர முடியாது, சிங்கமா வர முடியாது, அதுக்குன்னு சொல்லி சிம்மமாக ஆக்கி கொண்டு, அதிலேயும் ஒரு பிரம்மா வரம் கொடுத்து விட்டான் என்பதற்காக பகல் கிடையாது, ராத்திரி கிடையாதுன்னு சொன்னா சந்தியா காலத்துல வருகிறான். வெளியில கூடாது, உள்ள கூடாதுன்னு சொன்னா தூண்ல, அதாவது படி மேல அமருகிறான். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த பிரம்மாவினுடைய வரத்தை கருதி, பிரகலாதனுடைய வார்த்தையை கருதி எவ்வளவு காரியங்களை செய்கிறான் பகவான். ஆகையால் அவனுடைய ஆசிரித பாரதந்திரம் என்பது இந்த இடத்துல வெளிப்படுகிறது. அந்த ஆசிரித பரதந்திரனா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய சீரை தவிர மத்தொன்னை கற்பார்களா என்று இந்த 8ஆம் பாசுரத்துல தெரிவித்தார். அடுத்து 9ஆம் பாசுரம். மாயம் அறிபவர் மாயவர் காளன் நீ ஆவரோ, தாயம் செருமொரு நூத்துவர் மங்கவோ ரைவர்காய், தேசமறியவோர் சாரதியாய்ச் சென்னு சேனையை நாசம் செய்திட்டு நடந்த நல்வார்த்தை அறிந்துமே. இதுக்கு மேல திருப்பி கிருஷ்ணாவதாரத்துக்கு வருகிறான். கிருஷ்ணாவதாரத்துல எம்பெருமான் சாரதியா இருந்து அவ்வளவு காரியங்களை பண்ணினான். சாரதின்னு சொன்னாலே பரதந்திரன்னு அர்த்தம். அந்த தேரோட்டின்னு சொன்னா அந்த தேருக்கு எஜமானன் யாரோ அவனுடைய சொல் பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டுதானே இருக்க வேண்டும். அப்போ இதுக்கு முன்னாடி செய்திருக்கக்கூடிய செயல்கள் எல்லாத்திலையுமே கூட பகவானுக்கு சுவாதந்திரம் உண்டு, அவன் தான் செயல்படுகிறான். ஆனா இங்க வந்துட்டு அந்த சுவாதந்திரியத்தை விட்டு முழுக்கவே பரதந்திரன் ஆகிவிடுகிறான். அவ்விதமான ஆச்சரியத்தை இந்த 9ஆம் பாசுரத்துல அருளி செய்கிறார். மாயமறிபவர் மாயவர் காளன் நீ ஆவரோ, எம்பெருமானுடைய மாயத்தை அறியக்கூடியவர்கள். என்ன அவனுடைய மாயம்? அவனுடைய ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஆசிரித்த பவ்யத்தை, ஆசிரித்தர்களிடத்தில் அவ்வளவு பவ்யமா இருக்கான எம்பெருமான். அந்த மாயத்தை அறியக்கூடியவர்கள் மாயம் அறிபவர் மாயவர் காளன்னி ஆவரோ, அந்த மாயவன் மிகுந்த பவ்யத்தை கொண்டவன், அவனுக்கு ஆளன்னி ஆவரோ, அவனுக்கு தவிர வேற யாருக்காவது ஆள் ஆவார்களா? என்ன பண்ணானவன் அப்படின்னா, தாயம் செருமொரு நூத்துவர் மங்க, தாயம் அப்படின்னு சொன்னா தாய பிராப்தி பார்க்கிறோம். அதாவது
தந்தையிடமிருந்து அடுத்து பிள்ளைகளுக்கு வரும் அப்படின்னு அந்த முறையில வரக்கூடியது தாயப்பிராப்தமா வரக்கூடியதுன்னு சொல்லுவா. இப்போ இவாளுக்கு வரக்கூடிய ராஜ்யம், அந்த ராஜ்யம் யாருக்கு எப்படி வரும் அப்படின்றதுல தானே பெரிய சண்டை. அப்போ தாயப்பிராப்தியிலே அந்த தாய முறையிலே ராஜ்யம் பாண்டவர்களுக்காக இருக்கிறது, ஆனா இவா கிடையாதுன்னு சொல்லி அதை குறித்து சண்டை போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ தாயம் செரும் அப்படின்னு அந்த தாய விஷயத்துல செரும் சண்டை போடக்கூடிய ஒரு நூத்துவர் அந்த 100 பேர் கௌரவர்கள், அவர்கள் மங்க, அவர்கள் உருமாயும்படி அழிந்து போகும்படி ஓர் ஐவர்காய் அவர்கள் இவனுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா தன்னுடைய பக்தர்களுக்கு எதிரிகளாகியால் தனக்கு எதிரிகள், இவர்கள் தன்னை அண்டினவர்கள் ஆகையால் இவர் ஓர் ஐவர்காய் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். ஓர் ஐவர்காய் தேசம் அறிய ஓர் சாரதியாய் சென்னு, அவளுக்காக இவன் சாரதியா போனான். சாரதியாக செல்லுதல் அப்படின்றது தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுதல் தான். சில சமயங்கள்ல உலகத்துல தன்னை யாரேனும் தாழ்த்தி கொண்டாலும் அது 4 பேருக்கு தெரியாதபடி பண்ணுவார்கள். ஆனால் இவனோ உலகமெல்லாம் அறியும்படியாக, தேசமெல்லாம் உலகமெல்லாம் அறியும்படியாக ஒரு சாரதியாய் சின்ன, இவனை போல வேற எந்த சாரதியும் கிடையாது. அத்விதீயமான சாரதியாக ஒரு சாரதியாய் சென்னு யுத்த பூமிக்கு சென்னு சேனையை நாசம் செய்திட்டான். இங்க கௌரவர்களை எல்லாம் முழுக்க முடித்து விட்டான். ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாவா, இவன் ஆயுதம் தானே எடுக்கக்கூடாது, கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநில தவித்த வெந்தாய் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கக்கூடிய கோலாலேயே முடிச்சுட்டானாம். ஆகையால் சேனையை நாசம் செய்திட்டு நடந்த நல்வார்த்தை அறிந்துமே, அதையெல்லாம் பண்ணி நேரா தன்னுடைய சோதிக்கு நடந்தான். அந்த நடந்த நல்வார்த்தை அறிந்துமே, இதை பற்றியெல்லாம் பேசக்கூடியது என்னன்னு கேட்டா, அந்த நல்வார்த்தை வேற எதுவோ கிடையாது, மகாபாரதம். எம்பெருமான் மகாபாரத யுத்தத்தை நடத்தி அதற்கு மேலே நடந்தான். கிருத்வா பாராவதரணம் பிருத்திவியா பிருதுலோச்சனஹா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் உண்டு. அதுல சொல்லப்படுகிறது, மோகயித்வா ஜெகத் சர்வம் கதஸ்வம் ஸ்தானம் உத்தமம் என்று எம்பெருமான் இந்த பூமியினுடைய பாரத்தை எல்லாம் நீக்கி அதற்கு மேலே இந்த உலகத்தை எல்லாம் மயக்கி தன்னுடைய ஸ்தானத்துக்கு சென்றான் என்று, அந்த சென்றது அதுதான் நடந்தது என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆக எம்பெருமான் வந்தான், கௌரவர்கள் முடியும்படியாக இந்த ஐவர்காய் பாண்டவர்களுக்காக உலகமெல்லாம் அறியும்படியாக சாரதியாக இருந்து சேனையை முழுக்க நாசம் செய்து நடந்தான். அதாவது தன்னுடைய சோதி கிழிந்தருளினான். அந்த நல்வார்த்தை அதையெல்லாம் சொல்லக்கூடிய மகாபாரதத்தை அறிந்துமே மாயமறிபவர் மாயவர் காலன்னி ஆவரோ, அவனுக்கு தவிர வேற யாருக்கேனும் ஆள் ஆவர்களா என்று இந்த 9ஆம் பாசுரத்துல தெரிவிக்கிறார். அடுத்து 10ஆம் பாசுரம். எம்பெருமானுக்கு எவ்வளவோ குணங்கள் இருந்தாலும் எம்பெருமான் பண்ணியிருக்கக்கூடிய பெரிய உபகாரம் என்னது அப்படின்னா, இந்த சம்சாரமானது திரும்பி வராதபடி தன் திருவடிகளிலே எம்பெருமான் சேர்த்து கொள்றேன்னு சொல்லி இருக்கிறான். அந்த உபகாரம் இருக்கிறதே, அதை நினைத்து உருகி போகிறார் ஆழ்வார். அதை அனுசந்திக்கிறார் இந்த பாசுரத்துல. எம்பெருமான் எங்கே இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறான் அப்படின்னா, வார்த்தையறிபவர் மாயவர் காளன் நீயாவரோ, போர்த்த பிறப்பொடு நோயொடு மூப்பொடு இறப்பிவை பேர்த்து பெருந்துன்பம் வேரற நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுத்தே. வார்த்தை அறிபவர் மாயவர் காளன்னி ஆவரு. இங்கே வார்த்தைன்னு என்னதுன்னா சரமஸ்லோகம் தான் வார்த்தைன்னு சொல்லப்படுகிறது. முன்னாடி மகாபாரதத்தை பத்தி பேசணும். அந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னது என்றால் சரமஸ்லோகம் தான். அந்த சரமஸ்லோகம் தான் சாரம். அதை எடுத்துட்டா மிச்சம் எல்லாம் சக்கன்னு சொல்லலாம் தான் இருக்கும். ஆகையில் அபிதமான சாரமா இருக்கக்கூடியது தான் வார்த்தை. சரமஸ்லோகம் வார்த்தை அறிபவர், அந்த சரமஸ்லோகத்தை அறியக்கூடியவர்கள் மாயவர் காளன்னி ஆவரும். ஆச்சரியமான சௌலபியத்தை உடையவனான கண்ணன், அந்த கண்ணனுக்கு தவிர மற்றவர்களுக்கு ஆள் ஆவர்கள். அவனே சொல்லிட்டான், மாமேகம் சரணம் பிரஜன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை தவிர
மற்றொருவனை ஆசைக்க முடியுமா, ஆளாக முடியுமா? என்ன பண்றான் பகவான்னா, போர்த்த பிறப்பொடு நோயோடு மூப்பொடு இறப்பு இவை பேர்த்து. அதாவது போர்த்த அப்படின்னு சொன்னா இந்த ஆத்மஸ்வரூபம் அதுவே தெரியாதபடி அறிவை கெடுக்கக்கூடிய, அதுதான் போர்த்த அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். மறைக்கக்கூடிய அர்த்தம். ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கக்கூடிய பிறப்பு பிறப்பு ஜன்மம், போர்த்த பிறப்போடு நோயோடு பிறப்புன்றது ஏற்படுகிறது. பிறந்த உடனே பார்த்தால் வாழ்க்கையில எவ்வளோ நோய்கள், எவ்வளோ வியாதிகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த வியாதிகள் எல்லாம் சரி ஏதோ ஒரு விதமாக அந்த வியாதியை தீர்த்து கொண்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கண்டிப்பா யாராலும் தவிர்க்க முடியாததான மூப்புன்றது வந்து சேர்கிறது. அதுக்கு மேல மூப்பினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய இறப்பு, அதாவது மரணம். அதான் தெரிவிக்கிறார், போர்த்த பிறப்போடு நோயோடு மூப்போடு இறப்பிவை பேர்த்து. இவற்றை எல்லாம் பகவான் பேர்த்து விடுகிறார். சர்வசக்தியும் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகும்படியாக அந்த அளவுக்கு இருக்கான் இது. அதாவது பகவானுக்கு அவ்வளவு கஷ்டம்னு சொல்றதுல தாத்பரியம் கிடையாது, அந்த அளவுக்கு இதெல்லாம் திருடமாக இருக்குன்னு சொல்றதுல தாத்பரியம். சரி, பேர்த்து இதையெல்லாம் போக்கி பெருந்துன்பம் வேறற நீக்கி, இதெல்லாம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் சம்சாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள். இதையெல்லாம் பேர்த்து அதுக்கு மேல ஒண்ணு வரும், ஆத்மா அனுபவம்ன்றது. நான் என்னையும் அனுபவிச்சுட்டு இருக்கேனே, கைவல்யம் அப்படின்னு சொல்லி வரும். அதுவும் பெரும் துன்பம். இதெல்லாமாவது சரி, இப்போ அதில் ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கெல்லாம் நாளைக்கு திருத்திக்கலாம்னு உண்டு. ஆனா ஒரு முறை கைவல்யத்தை பெற்று விட்டால் அதுக்கு மேல அதுலேருந்து நீங்கவே முடியாதல்லவா. ஆகையால் அது பெருந்துன்பம். அந்த பெருந்துன்பம் வேறற நீக்கி, அதுல வாசனை கூட இல்லாதபடியாக அதை போக்கி, வேரோட போக்கி, பெருந்துன்பம் வேறற நீக்கி. அப்போ பாருங்க, இந்த பிராகிருத்தமான விஷயங்கள் அவற்றையெல்லாம் தள்ளி ஆத்மானுபவத்திலே நசை அதையும் போக்கி தாளின் கீழ் சேர்த்து தன்னுடைய திருவடிகளிலே எம்பெருமான் சேர்த்துக் கொள்கிறான், நித்திய கைங்கரியத்தை கொடுக்கிறான். அவ்விதமாக அவன் செய்யும் சேமம். அவன் இதெல்லாம் பண்ணிட்டோம், ஒண்ணுமே பண்ணலேனா, நான் என்ன பெருசா பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கிறானாம். அப்படி இருக்கக்கூடிய அவனுடைய அந்த தன்மை இருக்கிறதே, அதை எண்ணி தெளிவுத்து அதை அனுசந்தித்து இதுதான் உண்மை என்று யார் தெளிந்திருக்கிறார்களோ அவர்கள் எண்ணி தெளிவுத்து இருக்கக்கூடியவர்கள். எண்ணி தெளிவுத்து வார்த்தை அறிபவர் மாயவர் காலன்னி ஆவரும். அப்போ அவன் இந்த எம்பெருமான் பண்ணக்கூடிய சேமம் அதை நன்றாக அறிந்து இதுதான் சரி அப்படின்னு புரிந்து இருக்கக்கூடியவர்கள், அதுக்கு மேல வார்த்தை அறிந்து இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அந்த எம்பெருமானை தவிர வேற யாரையாவது பத்தி கொள்வார்களா என்பதனை 10ஆம் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். கடைசி பாசுரம், தெளிவுத்து வீவின் நின்னவர்க்கு இன்பக்கதி செய்யும் தெளிவுத்த கண்ணனை தென்குருகூர் சடகோபன் சொல். தெளிவுத்தாயிரத் தொழிவிபத்தும் வல்லார் அவர் தெளிவுத்த சிந்தையர் பாமரு மூவுலகத்துள்ளே. தெளிவுத்து வீவின் நின்னவர்க்கு இன்பக்கதி செய்யும். அதாவது எம்பெருமான் தான் உபாயம், எம்பெருமான் தான் உபேயம் அப்படின்ற ஒரு தெளிவு, ஒரு உறுதிப்பாடு கொண்டு வீவின்னி அப்படின்னா யாராவது வந்து இல்ல இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமேன்னு சொல்லி ஏதாவது சொல்ல பார்த்தாலும் உறுதியோடு இருந்தால் அதுதான் வீவின்னி. தெளிவுத்து முதல் ஒரு அத்தியவசாயம் கொண்டு அதுக்கு மேல அது குலையாதபடி வீவின்றி தெளிவுத்து வீவின்னி நின்னவர்க்கு, அப்படி நிற்கக்கூடியவர்களுக்கு இன்பக் கதி செய்யும். அவர்களுக்கு இன்பக்கதியை கொடுக்கிறான். அதாவது ரொம்ப இன்பமாக இருக்கக்கூடிய பிராபியம், அதாவது மோட்சத்தை கொடுக்கிறான். அந்த மோட்சத்தை இன்பக்கதி செய்யும் தெளிவுத்த கண்ணன் தெளிவுத்து இருக்கிறானாம். அதாவது இவா தெளிவுத்து வீவினு நின்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்பக்கதி, இனிமையான சுகரூபமா இருக்கக்கூடிய ஒரு பிராபியத்தை கொடுக்கக்கூடியவன் கண்ணன். அவன் எப்படி இருக்கான்? அவன் தெளிவுத்தவனா இருக்கானா. அவன் என்ன தெளிவுட்டு இருக்கிறான் என்றால், நான் தான் இவாளுக்கு காரியம் பண்ணணும் அப்படின்றதுல இவன் தீர்மானமா இருக்கானா, தெளிவுடையவனாக இருக்கிறானா. ஒருவேளை முன்னாடி இருக்கக்கூடியவன் அடியவன் கலங்கினாலும் கூட இவன் தெளிவிலேருந்து கலங்குறதே கிடையாது. தெளிவுத்த கண்ணனாக இருக்கிறான். அந்த தெளிவுத்த கண்ணனை பத்தி தென்குருகூர் சடகோபன் சொல். அழகான திருக்குருகூர், அதுக்கு நிர்வாகராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாருடைய சொல், அவருடைய வார்த்தை தெளிவுத்த ஆயிரத்து விபத்தும் வல்லார்.
அந்த பாசுரங்கள் இருக்கு பாருங்களேன், அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, இது தெளிவுத்த 1000. இது நல்லா தெளிவா இருக்கு, தெளிவை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த 1000 பாசுரங்கள்ல இந்த 10 பாசுரங்களை யார் அபியசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, தெளிவுத்த 1000 தெளிவு 10 வல்லார் அவர் தெளிவுத்த சிந்தையர். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா, தெளிவுத்த சிந்தையராக இருக்கிறார்கள். அதாவது சுத்தமான அந்தகரணம், மனசு, அதை உடையவர்களாக இருக்கிறார்கள். தெளிவுத்த சிந்தையர் எங்கன்னு கேட்டா, பாமரு மூவுலகத்துள்ளே. பாமரு பாபங்கள்னு அர்த்தம். இந்த பாவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மூவலகத்துள்ளே, இந்த லோகத்துக்குள்ளேயே அவர்கள் மனசு ரொம்ப சுத்தமாக ஆகிவிடுகிறது என்பதனை தெரிவிக்கிறார். அதாவது இந்த உலகத்துல இருந்து கொண்டு மனசு சுத்தமாவது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இவர்களுக்கு அந்த பெருமையே ஏற்படுகிறது என்பதனை இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். ஆக இவை 10 வல்லாரவர் தெளிவுத்த சிந்தையர் எங்குன்னு கேட்டார். இந்த திருவாய்மொழி அபிசிக்கக்கூடியவர்கள் ஆழ்வார் போல தெளிவுத்த சிந்தையராக இருக்கிறார்கள். பரமபதத்துக்கு போனாலான்னு கேட்ட கிடையாது. இந்த உலகத்திலேயே அவளுக்கு அந்த ஒரு தெளிவானது ஏற்படுகிறது என்பதனை தெரிவிக்கிறார். தெளிவுத்து வீவின்னு நின்னவர்க்கின்ப கதி செய்யும் தெளிவுத்த கண்ணனை தென்குருகூர் சடகோபன் சொல் தெளிவுத்த 1000 தெளிவு 10 வல்லார் அவர் தெளிவுத்த சிந்தையர் பாமரு மூலகத்துள்ளே என்பது இந்த கடைசி பாசுரம். ஆக இந்த திருவாய்மொழியில கற்பாரி ராமபிரானையல்லால் மட்டும் கற்பரோ அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒவ்வொரு அவதாரமாக ஒவ்வொரு அவதாரத்திலேயும் ஒரு அவதாரமும் ஒரு செயல்பாடும் அதை எடுத்துக்கொண்டு இதை காட்டிலும் இது, இதை காட்டிலும் இது, இதை காட்டிலும் இதுன்னு சொல்லி அப்படியே அருளி செய்து கொண்டு வந்து கடைசியில சரமஸ்லோகம் அருளின உபகாரம் இருக்கிறதே, அதுல தன்னுடைய திருவடிகளை சேர்த்து கொள்ளக்கூடிய உபகாரம் இருக்கிறதே, அந்த உபகாரம் போல வேற ஒண்ணு கிடையாது. அதை செய்திருக்கக்கூடிய பெருமானை தவிர மற்றொருவரை பத்த முடியுமா? இதுவும் இந்த உலகத்துல நடக்கிறதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு நிற்கிறார் ஆழ்வார் என்பதனை சொல்லிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை இத்துடன் நிறைவுறுத்துகிறேன். குற்றங்கள் இருப்பின் அவற்றை மன்னிக்குமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.